Okay, so last class, what we discussed? Static routing, right? Okay, so we understood what is static routing. So we did a lab in Cisco Packet Tracer. Correct? So static routing, two routers lab இருந்துச்சு. Two routers lab வச்சு நம்ம Packet Tracer ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நேற்று கிளாஸே வந்து அட் லாஸ்ட் நான் வந்து NG லேப்ஸில் அந்த இன்ட்ரடக்ஷன்லாம் வந்து கொடுத்துட்டேன். ஸோ வாட் இஸ் NG லேப்ஸ், எப்படி லேப் ஆஸ் கன்சியூம் ஆகுன்றது. ஓகே, சரி, அகெயின் வில் ஸ்டார்ட் வித் சேம் திங். அகெயின் NG லேப்ஸ்குள்ளே போகிறோம். இனிமேல் நம்ம பண்ண போகிற கிளாஸஸ் எல்லாமே எல்லா லேப்ஸுமே வந்து இவனை ஒர்க் ஆன் NG லேப்ஸ் வந்து. ஓகே, சரி, வீல் கேட்டு. ஸோ லேப் ஆக்சஸ் பண்ணுறது எப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூடியூப் வியூவராக இருந்தால் அகெயின் லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அகெயின் இந்த வீடியோவில் will attach the same lab how to get lab access. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் PDF நான் அட்டாச் பண்ணுறேன். ஓகே, ஸோ லேப் ஆக்சஸ் வாங்கிக்கோங்க. யூ வில் கெட் 100 hours of free lab access. அது எப்படி ஆக்சஸ் வாங்குறது அப்படின்றது யூ கேன் ஃபைண்ட் இன் தட் டாக்குமெண்ட். ஓகே, யா. So we'll start. சரி, நம்ம இப்போ போகிறது ஒன்ஸ் நீ லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி லேப்ஸ் பேஜ் வரும். உனக்கு அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்னன்றதுலாம் வந்து யூ கேன் ஃபைண்ட் இன் த டாக்குமெண்டேஷன். ஓகே, ஸோ எவ்ரி யூசர் வில் ஹேவ் யூசர் நேம் பாஸ்வேர்ட். உன்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்னவோ அதில் லாகின் பண்ணிக்கோ. லாகின் பண்ணிட்டு உனக்கு இங்கே NG ஃப்ரீ லேப்ஸ்ன்ற ஃபோல்டர் எல்லாருக்குமே விசிபிளாக இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறேன். அண்ட் CCNA பூட் கேம்ப். ஓகே, ஸோ Palo Alto பூட் கேம்பும் உங்களுக்கு ஆக்சசிபிளாக தான் இருக்கும். பட் Palo Altoன்றது இட்ஸ் ஃபயர் வால். ஸோ CCNA படித்து முடிச்ச பசங்க மட்டும் தான் Palo Alto படிக்க முடியும். ஸோ CCNA தான் பேசிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். Palo Alto இஸ் அன் அட்வான்ஸ்டு கோர்ஸ். சரி, CCNA வில் ஸ்டார்ட். ஸோ CCNA போகிறேன். ஸ்டாட்டிக் ரூட்டிங் 2 routers. ஸோ இதான் நேற்று பண்ணது. ஓகே, நேற்று ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எல்லா டிவைஸுமே வைப் பண்ணிக்கிறேன். இங்கே மோர் ஆக்ஷன்ஸ் இருப்பார். மோர் ஆக்ஷன்ஸ் கிளிக் பண்ணி வைப் ஆல் நோட்ஸ். ஸோ இது வந்து ஒரு வேளை நான் ஏதாவது ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா அது எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நமக்கு PCs வந்துடும். ஓகே, சரி, இப்போ நம்ம டிவைஸஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1 by 1 ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் எல்லா டிவைஸும் சேர்த்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டிவைஸும் சேர்த்து ஸ்டார்ட் பண்ணோன்னா மோர் ஆக்ஷன்ஸ் ஸ்டார்ட் ஆல் நோட்ஸ். இல்லை இண்டிவிஜுவலாக ஸ்டார்ட் பண்ணணும்னா யூ கேன் ஸ்டார்ட் டிவைஸஸ் 1 by 1. ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் எதுக்காக நான் Windows XP யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது தான். சரியா? சரி, ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் சைனிங் தி IP address to the PCs ஃபர்ஸ்ட். நேற்று பண்ணதே தான். நேற்று பாக்கெட் ரீசரில் பண்ண லேபே இன்னைக்கு வந்து NG லேப்ஸில் பண்ணணும். ஸோ தட் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம் அது சேம் கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த Windows XP மிஷின் போயிட்டு இதுக்கு IP address 1.1 கொடுத்துடலாம். இல்லைனா நம்ம மேபி என்ன பண்ணலாம், நீ எதை வேணால் ஃபஸ்ட்டு கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நீ ஃபஸ்ட்டு ரவுட்டரை PC கான்ஃபிகர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரவுட்டருக்கு வந்துக்கலாம். இல்லை ரவுட்டர் கான்ஃபிகர் பண்ணி PCக்கு போய்க்கலாம். மேபி நேற்று நான் PC 1.2 கான்ஃபிகர் பண்ணேன், 2.2 கான்ஃபிகர் பண்ணேன். ஆனால் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம செஷன் எண்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு அகைன் ஐம் ஸ்டார்டிங் இட் ஃப்ரம் த பிகினிங். ஸோ அகைன் இந்த டிவைசஸ் தான் கான்ஃபிகர் பண்ணும். வேணும்னா ஃபஸ்ட்டு ரவுட்டர்ஸ் கூட கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ரவுட்டர் கிளிக் பண்ணுறேன். வில் சி. ஸோ ரவுட்டர் பூட் ஆகிறதுக்கு ஒரு 2 minutes கிட்ட ஆகும். ப்ளீஸ் வெயிட். ஓகே, ஸோ அது இனிஷியலாக அந்த கான்ஃபிகரேஷன் டைலாக் எஸ்ஆர் நோ கொஷின் கேட்குது பாரு. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அது என்னன்னா, ஒரு வேளை நான் NG லேப்ஸில் ஒர்க் பண்ணும்போது அந்த டிவைஸை கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா அது இப்படியே தான் இருக்கும். எந்த ஆக்ஷனும் வராது. நீ என்ட்ரு கீ ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் உனக்கு அதுக்கப்புறம் அந்த இன்புட் வரும். ஸோ அதனால் நீங்கள் ரவுட்டர் கான்ஃபிகர் பண்ணும்போது கிளிக் பண்ணிவிட்டு அது பிளாக் விண்டோலேயே இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காதீங்க. ஓகே, ஒரு 2-3 minutes வெயிட் பண்ணுங்கள். 2-3 minutes கூட தேவையில்ல. 1 minute வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் என்ட்ரி கீ ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் யூ நோ யூ வில் கெட் த டெர்மினல் ஆஃப் த ரவுட்டர். ஓகே, சரி, இப்போ நான் நோ கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ்வலாக நம்ம நோ கொடுப்போம். ஏன்னா வி வாண்ட் டு கெட் இன் த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் ஆஃப் த ரவுட்டர். அதில் போய்ட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். சரி, ஸோ இன்னும் PCs எதுவுமே கான்ஃபிகர் பண்ணல. ஃபஸ்ட்டு நம்ம ரவுட்டர் ஸ்டார்ட் பண்ணிப்போம். இந்த ரவுட்டரில் பார்த்தோன்னா ஆல்ரெடி எத்தனை இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஸோ இந்த இன்டர்ஃபேஸோட பேர் பார்த்தோன்னா ஜிகாபிட்னு இருக்குது. ஸோ நம்ம FA பாக்கெட் ரேசரில் என்ன இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுவோம், ஃபாஸ்ட் ஈத்தர்நெட். கரெக்டாக FA. அதனால ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்ன்றதுல FA. ஸோ ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்க்கும் ஜிகாபிட் ஈத்தர்நெட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஜிகாபிட் ஈத்தர்நெட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் வந்து இட் கேன் ஒர்க் அப் டு 100 Mbps ஸ்பீட். ஓகே, அதோட 10 times வந்து ஜிகாபிட் ஈத்தர்நெட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதான் ஸோ இது வந்து 1000. அதோட 10 times அதிகமாக இருக்கும் ஜிகாபிட் ஈத்தர்நெட்டோட ஸ்பீடு. ஸோ இப்போ இது வந்து NG லேப்ஸ் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் ரவுட்டர்ஸ்ன்றதுனால அதில் இருக்க இன்டர்ஃபேஸோட பேர் எல்லாமே ஜிகாபிட்ல ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து 1000 Mbps கெப்பாசிட்டி இருக்கிற ரவுட்டர். அதாவது 10 times faster than ஃபாஸ்ட் ஈத்தர்நெட். ஓகே, ஸோ இப்போ நான் கான்ஃபிகர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்ஃபேஸ் போகிறேன். இந்த இன்டர்ஃபேஸோட பேர் என்னது, GI, அதாவது ஜிகாபிட் 0/3. ஸோ என்ட்ரு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ரவுட்டர் 1ல இருக்கு EN கான்ஃபி. அண்ட்
இப்போ ஒரு ஒரு அவுட் ஆஃப் டெக்னிக்கல் டாபிக் இல்லாமல் ஒரு சின்ன ஸ்மால் சஜஷன். இந்த ஹோஸ்ட் நேம் ஒரு கமாண்ட் இருக்கு. அது எதுக்குன்னா, இப்போ நமக்கு என்ன நேம் இருக்கு இந்த இடத்துல ரவுட்டர்னு இருக்கா, அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னென்னு சேஞ்ச் பண்ணுறா, ஹோஸ்ட் நேம் R1 வச்சுக்கேன். R1 எழுத தமிழ் ரவுட்டர் வேணும். ஓகே, எனவே எந்த ரவுட்டர் இருக்குன்றது இங்கே பார்த்தாலும் தெரியும், எந்த ரவுட்டர் இருக்குன்னு நீங்கள் பார்த்தாலும் தெரியும். ஸோ இப்போ வந்து சிம்பிளாக நானே வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னோட டிவைஸோட பேர் வந்து ஃபர்ஸ்ட் டிவைஸோட பேர் வந்து R1 ரவுட்டர் வேணும். ஓகே, full. So now we'll configure the IP address to the 0/0 interface of the router. Okay, so command வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி நம்ம பண்ணதான் int g0/0, g for gigabit. Okay, and then IP address 192.168.1.1.255.232.0. Okay, and no. Okay, so first interface IP address assign பண்ணியாச்சு. What is the command to check the interface status? Show IP interface brief. இதில் பார்த்தோன்னா 4 இன்டர்ஃபேஸ் இருக்குது இந்த ரவுட்டரில். நான் 3 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3னா இந்த 3 தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. 3ஆவதாக இருக்குது, அதாவது 4ஆவதாக இருக்குது இந்த இன்டர்ஃபேஸ் நான் எங்கேயுமே யூஸ் பண்ணுறேன். அதனால அதை கனெக்டும் பண்ணல. நம்ம அசைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி அசைன் பண்ணியாச்சு 1.1, செகண்ட் இன்டர்ஃபேஸ்க்கு 2.1, தேர்ட் இன்டர்ஃபேஸ்க்கு 5.1. தட்ஸ் த பிளான். ஸோ செகண்ட் இன்டர்ஃபேஸ் போய்க்கலாம். செகண்ட் இன்டர்ஃபேஸ் 2.1 ஐபி அட்ரஸ், அதோட நம்பர் வந்து G0/1. தேர்ட் இன்டர்ஃபேஸோட நம்பர் என்னது 0/2. ஓகே, 0/2 நீங்கள் காட்டுறதுனால நம்ம அந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி அந்த ஐபி அட்ரஸை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நவ் interface G0/2, G0/0 ஃபர்ஸ்ட், இது 0/1. 0/0 பண்ணியாச்சு. இப்போ 0/1 வரேன். ஐபி அட்ரஸ் வந்து ஐபி அட்ரஸ் கமாண்ட்ஸ் தான் அதே தான்டா. சிஸ்கோ பாக்கெட் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணி அதே கமாண்ட் தான். ஏன்னா இதுவுமே சிஸ்கோ ரவுட்டர் தான். ஜஸ்ட் நம்ம வந்து வர்ச்சுவலைஸ் பண்ண ரவுட்டர் இது. நோ ஷட் எக்ஸிட் இன்டர்ஃபேஸ். ஓகே, ஸோ ஓகே, ஸ்டேட்டஸ் அப்னு காட்டுது என்கிட்ட. இந்த இன்டர்ஃபேஸ் ஸ்டேட்டஸ் அப் ஆயிடுச்சு. Okay, நான் என்ன பண்ணுறேன், இன்டர்ஃபேஸ் G0/2. ஓகே, that is nothing but this interface. ஸோ இது 0/2, இதுக்கு ஐபி அட்ரஸ் வந்து 5.1 as per the design. ஐபி அட்ரஸ் 192.168.5.1 255.232.0. சாரி, நோ ஷிட். ஓகே, கொடுத்தாச்சு. ஸோ நம்ம அந்த ஸ்டேட்டஸ் இப்போ வந்துடும், நமக்கு பார்க்கலாம். ஸோ ஸ்டேட்டஸ் வந்துருச்சு. ஸ்டேட்டஸ் வந்து இந்த இன்டர்ஃபேஸோட ஸ்டேட்டஸ் அப்புக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டூ ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் கொடுக்குறேன். And you can see 0/1, 0/0, 0/0, 0/1, 0/2. 3 இன்டர்ஃபேஸ்க்குமே ஐபி அட்ரஸ் நம்ம அசைன் பண்ணது வந்துருச்சு. அண்ட் 3 இன்டர்ஃபேஸும் என்ன ஸ்டேட்டஸில் இருக்காங்க, அப் ஸ்டேட்டஸ். லாஸ்ட் இன்டர்ஃபேஸ் நம்ம எதுவுமே கான்ஃபிகர் பண்ணல, அது கனெக்டும் ஆகல. அதனால இந்த இன்டர்ஃபேஸை அப்படி இக்னோர் பண்ணிடுவோம். ஃபைன் டன். ஸோ இப்போ செகண்ட் ரவுட்டர் கான்ஃபிகர் பண்ணிக்கலாமா? செகண்ட் ரவுட்டர் இது வந்து R2, அதுக்கு நான் வைக்க போகிற பேர் வந்து R2. ஸோ இந்த செகண்ட் ரவுட்டர் கிளிக் ஆன் த டிவைஸ். நோ கேட்குது, நோ கொடுத்துக்கலாம். நோ கொடுத்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா யூ வில் கெட் த டெர்மினல் ஆஃப் த ரவுட்டர். ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் நேம் மாற்றிக்கலாம் R2. ஸோ தட் நம்ம எந்த டிவைஸில் கான்ஃபிகர் பண்ணுறது நம்ம இங்கேயே நமக்கு தெரிஞ்சிடும். இன்டர்ஃபேஸ் G0/0, ஐபி அட்ரஸ் 192.168. சாரி, வாட் இஸ் தட் 0/0க்கு என்ன ஐபி அட்ரஸ்லாம் இங்கே இருக்கு. 0/0 இங்கே இருக்குது, 0/0, 0/1 இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 3.1 ஐபி அட்ரஸ். ஸோ இதை தான் இப்போ கான்ஃபிகர் பண்ணுறோம். ஸோ 3.1, 192.1, 255.232.0. இன்டர்ஃபேஸ் G0/1, ஐபி அட்ரஸ் 192.168.2.1. நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இந்த இன்டர்ஃபேஸ் G0/2. ஓகே, இது 0/2 இந்த இன்டர்ஃபேஸ், இதுதான் 0/2. இதுக்கு ஐபி அட்ரஸ் என்ன கொடுக்க போகிறோம், 5.2. ஓகே, ஸோ ஐபி அட்ரஸ் 192.168.2.2. ஓகே, ஸோ முடிஞ்சு. இப்போ நம்ம இதுலேயும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். கமாண்ட் வந்து டூ ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப். ஓகே, ஸோ 3.1, 4.1, 5.2 ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் ஃபஸ்ட்டு ரவுட்டர் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பிசிஸ் போய் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். நேற்று கான்ஃபிகர் பண்ணதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்டா. இப்போ இது ஃப்ரெஷ்ஷான டோபாலஜி. இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்க டிவைஸஸ் வந்து R1, R2 மட்டும் தான். ஸோ இப்போ இந்த விண்டோஸ் எக்ஸ்பி மிஷின் எடுத்துப்பேன். ஓகே, இதுக்கு ஐபி அசைன் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னதான் லாஸ்ட் கிளாஸு. கமாண்ட் ப்ராம்ப்ட் போய்ட்டு ncpa.cpl, அது ncpa.cpl டைப் பண்ணலாம். இல்லைனா இங்கே டெஸ்க்டாப்லேயே ஒரு ஷார்ட்கட் ஐக்கான் இருக்கு பாரு, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் போகணும். ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இன்டர் ப்ரோட்டோகால் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி யூசர் ஃபாலோவிங் ஐபி அட்ரஸ் 192.168.1.
அதான் ஃபர்ஸ்ட் பிசிக்கு ஐபி அட்ரஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிசியோட கேட்வே என்னது? இப்போ இதை தான் பண்ணிட்டு இருக்கேன் 1.2. அவனோட கேட்வே யாரு? 1.1. ஓகே, ஸோ 192.168.1.1. ஓகே, சரி, ஓகே கொடுத்துடலாம். ஓகே ஓகே. ஸோ இங்கே ஓகே கொடுத்தவொடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இங்கேயே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டேட்டஸ் காட்டும், உங்கள் லேண்ட் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்ட்டு. ஓகே, லோக்கல் ஏரியா கனெக்ஷன்ஸ் நவ் கனெக்டட். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு கன்ஃபர்மேஷன், டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்க நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் போகிறேன். நான் யூஸ் பண்ண போகிற ஐபி அட்ரஸ், நான் யூஸ் பண்ணுற கமாண்ட் தான் ஐபி கன்ஃபிகர். அதில் போயிட்டு ஐ கேன் சி த ஐபி அட்ரஸ் 1.2. இது நேற்று நான் சொன்னது தான், ஜஸ்ட் ஒரு வாட்டி கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். லினக்ஸ் மிஷின் போய்க்கலாம். லினக்ஸ் மிஷின் அகைன் இது வந்து ஒரு டைனி கோர் லினக்ஸ் மிஷின், ரொம்ப லைட் வெயிட்டாக. இது ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். SHIF config.sh அந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணேன்னா 192.168.2.255.255.255.2.2. 192.168.2.2. Okay, that's the IP address of the device and gateway. DNS serverன்ற கொஸ்டின் வரப்போ இப்போதைக்கு இக்னோர் பண்ணிட்டு, பிகாஸ் DNS சர்வர் நம்ம இன்னும் படிக்கல, அதை படிக்கும் போது அதை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். டன். ஸோ இதுவும் முடிச்சாச்சு. இந்த பிசி கான்ஃபிகர் பண்ணிட்டேன், இந்த பிசி கான்ஃபிகர் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிசி போய்க்கலாம். இதுதான் 3.2 பிசி. ஓகே, ஸோ குவிக். அதே ஸ்கிரிப்ட் தான் SHIF config.sh 192.168.3.2 255.255.2.0 192.168.3.1 DNS not required. Done. And இதில் எப்படி ஐபி வெரிஃபை பண்ணுவீங்க? IF config. லினக்ஸில் இருக்கும் IF config. IF config கொடுத்தா உனக்கு அந்த ஐபி அட்ரஸ் என்னன்னு காட்டும், 3.2. அண்ட் டிஃபால்ட் கேட்வே பார்க்கறதுக்கு route -n. ஸோ route -n கொடுத்தனா கேட்வேல காட்டுது பாரு 3.1. இந்த பிசியோட ஐபி அட்ரஸ், சாரி இந்த பிசியோட கேட்வே அட்ரஸ். ஓகே, லாஸ்ட் பிசி 4.2 SHIF 192.168 4.2 255.255.2.0 192.168.4.1 DNS server. ஸோ செக் பண்ணிக்கலாம். IF config 4.2 ஐபி அட்ரஸ் இருக்கு, route -n 4.1 கேட்வேவும் இருக்கு. சரி, இப்போ எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க இருந்து இங்கே பிங் பண்ண ட்ரை பண்ணலாம், இல்லை இங்கேருந்து இங்கே பிங் பண்ண ட்ரை பண்ணலாம். பிங் ஒர்க் ஆகான்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த லேப் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து உங்கள் முன்னாடி தான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஜஸ்ட் ஒரு போல் கொஷின் தான் இப்போ. யூனோ வாட் ஐ ஹவ் டன், ரைட்? இந்த லேப் நான் முன்னாடி எதுவுமே பண்ணி வைக்கல, உங்கள் முன்னாடி தான் எல்லாமே கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், 1.2 3.2 பிங் ஆகுமா ஆகாதா? ஒரு போல் கிரியேட் பண்ணி கொஷின் கேட்டுக்கலாம். ஓகே, அடுத்த கொஷின். Can 1.2 3.2 present config? Option A, yes. Option B, no. Okay, and same question. Okay, so question is in front of you guys, please answer. 1.2 3.2 பிங் பண்ண முடியுமா இப்போதைக்கு இருக்க கான்ஃபிகரேஷன் வச்சு? ரவுட்டர் எல்லாமே கான்ஃபிகர் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்க நான் என்னெல்லாம் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன்ட்டு. பிசிலையும் ஐபி கேட்வேலாம் கான்ஃபிகர் பண்ணிடுச்சு. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க கைஸ் ப்ளீஸ். ஓகே, பார்ப்போம். ஸோ ஐ திங்க் இனஃப் 40% கிட்ட ஆன்சர் பண்ணியிருக்கீங்க கொஷனுக்கு. சஃபிஷியன்ட். சரி, இப்போதைக்கு நான் போல் என் பண்ணிடுறேன். ஓகே, I'll share the results also. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்மோஸ்ட் வந்து எஸ் அவங்க பேசிக்க முடியும் அப்படின்றது 55%, அண்ட் அவங்க பேசிக்க முடியாது அப்படின்றது 45%. ஓகே, என்ன ஆன்சர் அப்படின்றத நான் பிங் பண்ணியே காட்டுறேன். 1.2 3.2 பிங் பண்ணுவோம். பிங் ஒர்க் ஆகுதா என்னன்றதை செக் பண்ணலாம். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கெட் தி விண்டோஸ் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, the Windows explanation. So பிங் பண்ணலாம். PING 192.168. It's not working. ஒர்க் ஆகுது. இதுதான் எதிர்பார்த்தேன். ஓகே,
சி நம்ம அமிச்ச பாக்கெட் லாஸ் தான். இப்போ என்ன ஆகுதுன்னா, நீ இங்கேருந்து இவனுக்கு பிங் பண்ற கரெக்டா? ஸோ பிங் பண்றப்போ, அவன் என்ன பண்றான், அந்த பாக்கெட்டை டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள்னு சொல்றான். டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள்னு உனக்கே அந்த பாக்கெட் ரிப்ளை பண்ணிடுறான். இது ஆல்ரெடி பார்த்தோமே நேற்று கிளாஸ்லேயே. எப்போ உனக்கு வந்து டெஸ்டினேஷன் அன்ரீச்சபிள் ரவுட்னு சொல்லுவாங்க? டெஸ்டினேஷன் அன்ரீச்சபிள். ஓகே, அந்த 45% கரெக்டாக ஆன்சர் நோன்னு சொன்னாங்க. நீங்கள் அவங்க கெஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் டெஸ்ட்னு ஏன் இவ்வளோ பேர் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, டெஸ்டினேஷன் அன்ரீச்சபிள் பிகாஸ் நம்ம இப்போதைக்கு என்ன கான்ஃபிகர் பண்ணல. இது படிச்சோன்னா ஒரு டாபிக் ஸ்டாட்டிக் ரவுட்டிங். இந்த ஸ்டாட்டிக் ரவுட்டிங் நான் இன்னும் பண்ணலையே. ஓகே, இந்த ரவுட்டில் போயிட்டு ஸ்டாட்டிக் ரவுட்டிங் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பேசிக்க முடியும். நம்ம பாக்கெட் ட்ரேஸில் ஸ்டாட்டிக் ரவுட்டிங் பண்ண மாதிரி இது என்ஜி லேப்ஸ், இதுலேயும் ரவுட்டர்ஸ் இருக்குது, இதுலேயும் பிசிஸ் இருக்குது, இதுலேயும் ஸ்டாட்டிக் ரவுட்டிங் பண்ணதான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் ரவுட்டிங் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான், நமக்கே தெரியும். எந்த நெட்வொர்க் ஃபர்ஸ்ட் ரவுட்டருக்கு தெரியாது, ரவுட்டருக்கு தெரியாத நெட்வொர்க் எது? 3.0/24 and then 4.0/24. ஓகே, சரி. இது ரெண்டுத்துக்குமே நெக்ஸ்ட் ஹாப் ஐபி அட்ரஸ் என்னது? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ரவுட்டர் ஐபி அட்ரஸ்? இதுக்கெல்லாம் அனுப்பணும்னா எந்த பக்கமாக அனுப்பணும்? வயா 5.2. அப்போ இதுக்கு நெக்ஸ்ட் ஹாப் ஐபி அட்ரஸ் யாரு? 5.2. ஓகே, அதை கான்ஃபிகர் பண்ணும். அதே மாதிரி செகண்ட் ரவுட் இருக்குன்னா அவனுக்கு தெரியாத நெட்வொர்க் எதுலாம்? அவனுக்கு தெரியாது இது. அவனுக்கு வந்து நீ பாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுட்டருக்கு 1 தெரியும், 2 தெரியும், 5 தெரியும். என்ன தெரியாது? 3 and 4 தெரியாது. செகண்ட் ரவுட்டுக்கு என்ன தெரியாது? அவனுக்கு தெரிஞ்சதுன்னா 3 தெரியும், 4 தெரியும், 5 தெரியும். என்ன தெரியாது? அவனுக்கு 1 and 0 தெரியாது. சாரி, 1 and 2 தெரியாது. 1.0/24 தெரியாது. And then 2.0/24 தெரியாது. Okay. And what is the next hop IP for that case? 5.1. ஓகே, சரி. ஸ்டாட்டிக் ரூட்டிங் பண்ணிடலாமா? ஸோ ரவுட்டரில் போகலாம். ஃபர்ஸ்ட் ரவுட்டர் போகிறேன். ஐபி ரவுட் கமாண்ட் கொடுக்குறேன். ஐபி ரவுட் தென் 192.168. வாட் இஸ் நெட்வொர்க்? தெரியாத நெட்வொர்க் என்னது? 3.0. அது எந்த பக்கமாக போகலாம்? 5.2 வழியாக போகலான்னு போட்டுருக்கோம். ஸோ 192.168 3.0 255.255.255.0. ஓகே, நெக்ஸ்ட் ஹாப் ஐபி அட்ரஸ் யார்? நெக்ஸ்ட் ஹாப் ஐபி அட்ரஸ் 5.2. 192.168 5.2. Okay, and then 4.0. Okay, so நம்ம do show IP route கொடுத்தோம்னா நம்ம காட்டும். ரெண்டு ஸ்டாட்டிக் ரவுட்டையும் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். கரெக்டா? ஸோ 3.0 4.0 அது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். அது காட்டுது. இன்னொன்று, நீ ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணணும்னா do show IP route ஸ்டாட்டிக்னு யூஸ் பண்ண. do show IP ஸ்டாட்டிக்னா எனக்கு ஸ்டாட்டிக் ரவுட்டிங் மட்டும் காட்டுன்னு சொல்லலாம். அப்போ உனக்கு என்ன வராதுன்னா இந்த கனெக்டட் அதெல்லாம் வந்து வராது. ஓகே, do show IP route ஸ்டாட்டிக்னு கொடுத்தனா வெறும் ஸ்டாட்டிக் ரவுட்டிங் மட்டும் காட்டும். அப்போ ஃபர்ஸ்ட் ரவுட்டில் 2 ஸ்டாட்டிக் ரவுட்டிங் நான் பண்ணியிருக்கேன், 3 and then 4. அது இன்னுமே எந்த பக்கமும் போகலாம்? 5.2 வழியாக போகலாம் அப்படின்றது தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் ரவுட்டை கான்ஃபிகர் பண்ணலாமா? ரொம்ப சிம்பிள். IP route 192.168 1.0 255.255.255.0 which hop IP 192.168.5.2. ஓகே, அதே மாதிரி அப்பாரோ கொடுத்து இங்கே ப்ரீவியஸாக இந்த இடத்துக்கு போயிட்டு அதை 1 2 1 மாற்றிக்கிறேன். ஸோ 2 லைன் டைப் பண்ணிட்டேன். 1.0 and then 2.0 கேன் ரீச் வயா 5.1 பிகாஸ் அதுதான் நம்ம இங்கேயும் என்ன பண்ணியிருக்கோம், போர்டில் ஒயிட் போர்டில் எழுதியிருக்கோம். ஸோ அது நெக்ஸ்ட் ஹாப் ஐபி 5.1 பண்ணியாச்சு. ஸோ செக் do show IP route static. Okay, so 1.0 and then 1.0 and then 2.0 can reach via 5.1. Okay, சரி, டன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ லாஸ்ட் டைம் வந்து எஸ் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லி 55% சொன்னீங்க. பட் அது தப்பு, ஒர்க் ஆகலை. 45% நோன்னு சொன்னீங்க. இப்போ நான் ஸ்டாட்டிக் ரவுட்டிங் பண்ணிட்டேன். திருப்பி அந்த போல ரீலான்ச் பண்ண போகிறேன். இப்போ ட்ரை பண்ணுங்க, எத்தனை பேர் எவ்வளோ ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஆஃப்டர் த கான்ஃபிகரேஷன் வாட் இஸ் கோயிங் டு பி தி ஆன்சர்? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா அதை ரீலான்ச் பண்ணுறேன். ஓகே, இப்போ சொல்லுங்க, வாட் இஸ் தி இப்போ பேச முடியுமா? பேச முடியாது, அவ்வளோதான். 1.2 3.2 பிங் பண்ண போகிறோம் ஆஃப்டர் கான்ஃபிகரிங் ஸ்டாட்டிக் ரவுட்டிங். Okay, enough. We'll end the poll here. இப்பயும் அந்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. நான் போல் என் பண்ணிடுறேன். I'll share the results also. Okay. You can see இப்போ வந்து எஸ் வந்து 76% சொல்லியிருக்கீங்க, நோ வந்து 24% சொல்லியிருக்கீங்க. ஓகே, நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமே.
ஸோ பிங் பண்ணியே செக் பண்ணி பார்ப்போம். ஸோ லாஸ்ட் டைம் பிங் ஒர்க் ஆகல, வி அண்டர்ஸ்டுட் தி ரீசன் ஃபார் இட். இப்போ பிங் பண்ணி பார்ப்போம். 3.2க்கு பிங் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ நான் அனுப்பிச்ச பிங் பேக்கெட்டில் நான் 4 பேக்கெட் சென்ட் பண்ணேன். 4 பேக்கெட்டும் எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. 0 பேக்கெட் லாஸ் 0%. ஓகே, இப்போ பிங் இப்போ ஒர்க் ஆகுது, ரைட்? அண்ட் ஐ காட் ரிப்ளை ஃப்ரம் 3.2 itself. 3.2 டேரெக்டாக ரிப்ளை பண்ணிட்டான். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒர்க் ஆகும். எனக்கே வந்து அந்த 24% ஒர்க் ஆகாதுன்னு சொன்னீங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் எதுவுமே இல்லையா அதை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு? நம்ம நேற்று பண்ண அந்த ஸ்டாட்டிக் ரூட்டிங் பண்ணிட்டோம்னா everything is done. ஸோ இதுக்கப்புறம் 1.2 கேன் ஈஸிலி டாக் டு 3.2 as well as 4.2. 4.2 பிங் பண்ணால் நான் பிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிங் பண்ணுறேன். பிங் 4.2. ஓகே, ஸோ ரிப்ளை ஃப்ரம் 4.2 இஸ் ஆல்சோ ஒர்க்கிங். ஓகேடா, ஸோ இதுதான் நம்ம ஸ்டாட்டிக் ரூட்டிங்கில் என்ஜி லேப்ஸில் பண்ணும். ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் லேப் பண்ணுறீங்க இதனால மானிட்டர் பண்ண முடியாது கண்டிப்பாக. பட் இட்ஸ் யார் ரெஸ்பான்சிபிலிட்டி டூயிங் தி லேப்ஸ், ரைட்? அதுக்காக தான் வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன், லேப் பண்ணுறேன், உங்களுக்கு அந்த லேபோட மெட்டீரியல்ஸ் கொடுக்குறேன், எல்லாமே ஐம் ஜஸ்ட் கிவிங். என்னோட சைட்லேருந்து மேபி 1-2 சில டிலே வேணா இருக்கலாமே தவிர ஐம் கிவிங் ஆல் தி ரிசோர்ஸஸ் ஃபார் யூ கைஸ் டு ப்ராக்டிஸ், ரைட்? ரெக்கார்டிங்ஸ் இருக்குது, லேப் இருக்குது, லேப் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன்ட்டு டாக்குமெண்ட் இருக்குது, கமாண்ட்ஸ் இருக்குது. நீ தான் உட்காந்து பண்ணணும். ஓகே, அண்ட் நீ லேப் பண்ணாமல் அடுத்த கிளாஸ் வரும்போது நான் எவ்ரி கிளாஸ் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். லேப் பண்ணாமல் நீ அடுத்த கிளாஸ் வந்தேன்னா கொஞ்சம் புரியாமல் தான் இருக்கும். இந்த கிளாஸ் வந்திருக்கீங்க புரியாத மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் நீ லேப் பண்ணி பார்க்கலன்றது. லேப் பண்ணனா டெஃபினட்டாக 100% உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். ஓகே, சரி. எனிவே தட்ஸ் யோர் சாய்ஸ். நீங்கள் லேப் பண்ணணுன்னு நான் கேட்க தான் முடியும், அவ்வளோதான். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த லேப் பண்ணி முடிச்சிட்டேன்ல, இப்போ இந்த லேப் பண்ணக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த மோர் ஆக்ஷன்ஸில் போயிட்டு வைப் ஆல் நோட்ஸ்னு கொடுக்குறேன். வைப் ஆல் நோட்ஸ்னால் இந்த லேப்பை நான் முடிச்சிட்டேன், இப்போ எல்லா டிவைஸும் நான் வைப் பண்ணிட போகிறேன். ஓகே, வைப் கொடுத்தா அது எஸ்ஸான்னு கேட்குது, நான் எஸ் கொடுத்துருக்கேன். இப்போ எல்லா டிவைஸும் ஆஃப் ஆகிடும். இப்போ இந்த டிவைஸ் ஆஃப் ஆயிடுச்சுன்னா உங்கள் லேப் டைமர் ரன் ஆகாது. ஸோ எப்பவுமே நீங்கள் லேப் பண்ணும்போது டிவைஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள், லேப் முடிச்சதுக்கப்புறம் டிவைஸை வைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த லேபை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேப் போகலாம். ஸ்டாட்டிக் ரூட்டிங் 3 ரவுட்டர்ஸ். இப்போ பாரு நம்ம டோபாலஜி எப்படி டெவலப் ஆகிட்டே வருதுன்னு பாரு. ஃபர்ஸ்ட் ரவுட்டர் மட்டும் இருந்துச்சு, அப்புறம் ஸ்விட்செல்லாம் ஆட் பண்ணோம், அப்புறம் 2 நெட்வொர்க் இருந்துச்சு, 3 நெட்வொர்க் இருந்துச்சு, 2 ரவுட்டர் இருந்தது. அதை பேக்கெட்டேஜில் பண்ணோம். திருப்பி அதே வந்து என்ஜி லேப்ஸை ரீக்ரியேட் பண்ணி அதுலேயும் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் பண்ண போகிறது ஸ்டாட்டிக் ரூட்டிங் 3 ரவுட்டர்ஸ். 3 ரவுட்டருக்குள்ள ஸ்டாட்டிக் ரூட்டிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத we will discuss. ரைட், I'll start all the devices here. ஸ்டார்ட் ஆல் நோட்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் வேணா 1 by 1 ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எஸ், இல்லைனா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த பிசிக்கெலாம் நான் ஐபி கான்ஃபிகர் பண்ணி வச்சுட்டேன்டா. இந்த லேபை பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன பண்ணி வச்சிருக்கேன்னா எல்லா டிவைஸ்க்கும் ஐபி கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஸ்டாட்டிக் ரவுட்டிங் பண்ணலை, பட் எல்லா பிசிக்கும் ஐபி கான்ஃபிகர் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா டிவைஸையும் சேம் டைமில் ஆன் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும்ல. ஏன்னா இந்த 6 டிவைஸ் இருக்குது, 6 டிவைஸை வந்து 10 நிமிஷம் ரன் பண்ணால் 60 நிமிஷம் போயிடும், 1 hour போய்டும் உங்கள் லேப் ஹவர்ஸ்லேருந்து. அதனால் என்ன பண்ணுறீங்க, இப்போதைக்கு நீங்கள் பண்ணுறப்போ இந்த டிவைஸ் தான் வந்து நான் திருப்பி ஃபஸ்ட்லேருந்தே பண்ணுறேன்னு அதை வைப் பண்ணுறேன். நீங்கள் லேப் பண்ணுறப்போ இப்படி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிப்போம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லேபில் என்ன இருக்குது என்ன இல்லை, ஸ்டாட்டிக் ரூட்டிங் பண்ணணும், அதுதான் லேபு கரெக்டாக. ஓகே, திங்க் வைப் ஆல் நோட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பேப்பரோ பேப்பர் பென் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த யூனோ ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு கான்செப்டை புரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் நம்ம லேபை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேபி உங்களுக்கு யூனோ டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த டிவைசஸ் ரவுட்டர்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ரவுட்டரில் ஸ்டாட்டிக் ரூட்டிங் கான்ஃபிகர் பண்ணக்கப்புறம் தான் நம்ம பிசிலேருந்து பிங் பண்ண போகிறோம். பிசிலேருந்து பிங் பண்ண போது கடைசியாக பண்ண போகிறோம். அதனால் அதை இப்பயே பண்ணாமல் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ரவுட்டர்லாம் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரவுட்டர் கான்ஃபிகர் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பிங் பண்ணி பார்க்கும்போது பிசிஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த டைமில் கொஞ்சம் லேப் ஹார்ஸ் நீங்கள் சேவ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் கிளிக் ஆன் டிவைஸ் ஃபஸ்ட் ரவுட். ஓகே, அது பூட் ஆகும். அண்ட் நான் உங்ககிட்ட இப்போ சொன்னது தான் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த லேபில் எல்லா டிவைஸ்க்கும் ஐபி நானே கான்ஃபிகர் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, ஸோ நான் ஐபி கான்ஃபிகர் பண்ணிட்டேன். அதனால நீங்கள் என்ன பண்ண தேவையில்லைன்னா இந்த இன்டர்ஃபேஸ்க்கு போய் இந்த ஐபி அட்ரஸ், இந்த இன்டர்ஃபேஸ்க்கு போய் ஐபி அட்ரஸ், பிசிக்கு ஐபி அட்ரஸ் எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. நீ டேரெக்டாக என்ன பண்ணலாம், எல்லா இன்டர்ஃபேஸ்க்கும் எல்லா டிவைஸ்க்கும் ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் ஆகி ரெடியாக இருக்குது. நான் போயிட்டு என்ன மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம், ஒன்லி தி ஸ்டாட்டிக் ரவுட்டிங் பார்ட். ஓகே, அவ்வளோதான். சரி, இப்போ ஃபஸ்ட் ரவுட்டுக்கு போய்க்கலாம். ஃபஸ்ட் ரவுட்டில் போயிட்டு என்ன ஐபி அட்ரஸ் நான் அசைன் பண்ணி வச்சிருக்கேன்றதை ஆன் பண்ண உடனே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 1.1 4.1 தான் அசைன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ எஸ் ரவுட்டில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஹோஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்த ரவுட்டில் ஒர்க் பண்ணுறோன்றது நமக்கு தெரியும். R1 what is the command is use to IP interface brief. Okay, to see the IP address of the interfaces. ஓகே, 4 இன்டர்ஃபேஸ் டோட்டலாக இருக்குது, பட் 2 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஒரு இன்டர்ஃபேஸோட ஐபி அட்ரஸ் 1.1, இன்டர்ஃபேஸ் ஐபி 4.1. எக்ஸாக்ட்லி இங்கே லேபில் மென்ஷன் பண்ண மாதிரியே தான் இருக்குது. ஓகே, ஸோ செகண்ட் ரவுட்டர் போய் செக் பண்ணிக்கலாம். அந்த செகண்ட் ரவுட்டர்
ஸோ இது router 2 VN config host name R2. ஸோ command is to show IP interface. ஓகே, இதுக்கு பார்த்தா 2.1 4.2 5.1. ஸோ இந்த இதுதான் இங்கேயும் டயக்ராமில் கொடுத்துருக்கேன். ஸோ 2.1 4.2 5.1 அதுவும் கான்ஃபிகர் இருக்கு. வெரி குட். ஸோ இப்போ இதில் போயிட்டு நம்ம லாஸ்ட் ரவுட்டர் செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ரவுட்டர் config host name R3 show IP interface brief. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3.1 இருக்கு, 5.2 இருக்கு. ஓகே குட். ஸோ நீங்கள் என்ன பண்ண வேணாம்னா, நீங்கள் எதுக்கும் ஐபிலாம் அசைன் பண்ண வேணாம்டா. நீங்கள் ஐபி அசைன் பண்ணி அது கொஞ்சம் டைமில் வேஸ்ட் ஆகும். வந்து நானே என்ன பண்ணி வச்சுட்டேன்னா, ஐபிலாம் அசைன் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். இந்த பிசி ஆன் பண்ணனா இந்த பிசிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஐபி அட்ரஸ் 1.2 வந்துடும். நீ வந்து ஐபி அசைன் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் உங்ககிட்ட காட்டுறேன் பிசியும். இந்த பிசிக்கு ஐஎஃப் கான்ஃபிக்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியுதா ஐபி அட்ரஸ் என்ன இருக்குது 1.2. நானே கான்ஃபிக் பண்ணி வச்சுருக்கேன். ரவுட் ஐஃபன் என்னன்னு கொடுத்தா என்ன இருக்குது, சாரி இந்த பாட்டு ரவுட் ஐஃபன் என்ன கொடுத்தா கேட்வே கான்ஃபிகர் இருக்குது, 1.1 கான்ஃபிகர் இருக்குது. வெரி குட். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லா இதுலையுமே ஒரு பிசி மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன்டா. ஒரு பிசி மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, 1.2 2.2 3.2 இதை மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வில் ஜஸ்ட் ட்ரை டு now configure static routing in the devices. சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், லாஜிக் திங்க் பண்ணலாம். தியரிட்டிக்கலாக பேப்பர் ஒர்க் முடிச்சிடலாம். பேப்பர் ஒர்க்னா என்னென்ன எங்கெங்கே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். எஸ், ஃபர்ஸ்ட் ரவுட்டருக்கு எந்தெந்த நெட்ஒர்க்ஸ் தான் தெரியும், எந்த நெட்ஒர்க் தெரியாது. அவங்க கூட இருக்க நெட்ஒர்க்ஸ் இது 1 and then 4 தெரியும் அவனுக்கு. அப்போ 1.0 4.3 he knows. இப்போ எது அவனுக்கு தெரியாது, அவனுக்கு 2.0 எங்கே இருக்குன்னு தெரியாது, 3.0 எங்கே இருக்குன்னு தெரியாது, 5.0 எங்கே இருக்குன்னு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது என்னது 1 4 மட்டும் தான். ஏன்னா அது அவங்க கூட டைரக்டாக கனெக்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுட்டரோட நெட்ஒர்க்ஸ் தெரியாத நெட்ஒர்க்ஸ் இதெல்லாம் அன்னோன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுட்டருக்கு அன்னோன் தானே இது எல்லாமே. உனக்கு தெரிஞ்சது என்னது 1 and 400. அதே மாதிரி செகண்ட் ரவுட்டருக்கு அன்னோன் என்னது, செகண்ட் ரவுட்டர் அவனுக்கு தெரிஞ்சது எத்தனை நெட்ஒர்க் 4.0 அவங்க கூட இருக்கு, 2.0 அவங்க கூட இருக்கு, 5.0 அவங்க கூட இருக்கு. அவனுக்கு தெரியாது என்னது, he doesn't have what, he doesn't have 1.0 and then 3.0. ஓகே, இந்த ரெண்டு தான் அவனுக்கு தெரியாது. 1 தெரியாது and then 3 தெரியாது. ஏன்னா 2 தெரியும், 3 தெரியாது, 4 தெரியும், 5 தெரியும். ஸோ 1 and 3 the first router doesn't, second router I mean the middle router doesn't know. The last router unknown for the last router, unknown networks. இதுக்கு தான் நம்ம ஸ்டாட்டிக் ரூட்டிங் பண்ணோம், தெரியாத நெட்வொர்க் தானே. ஸோ வாட் திஸ் கை doesn't know, it doesn't know. அவனுக்கு தெரிஞ்சதுனானது 3 and 5 மட்டும் தான் அவனுக்கு தெரியும். அவனுக்கு என்ன தெரியாது, 1.0 தெரியாது, 2.0 தெரியாது, 3 தெரியும், 4.0 தெரியாது, 5 தெரியும். ஓகே, ஸோ அப்போ தேர்ட் ரவுட்டருக்கு இதெல்லாம் தெரியாது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதெல்லாம் அன்னோன்னு எழுதிட்டு இதுக்கு எந்த பக்கம் போகிறது அதான ஸ்டாட்டிக் ரூட்டிங் பண்ணுறப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹாப் ஐபி கொடுப்போம்ல. சரி, இப்போ இந்த ரவுட்டர் வச்சுக்கோ. இந்த ரவுட்டர் வந்து பாரு 2.0 எங்கே இருக்குது, இங்கே இருக்கா, அதாவது அது வந்து ரைட் சைடில் இருக்குது. ஓகே, ரைட் சைடில் இருக்கு. அப்போ 2.0க்கு நெக்ஸ்ட் ஹாப் ஐபி அட்ரஸ் என்னது 4. ஓகே, கரெக்ட், வெரி குட். ஸோ அதே மாதிரி ரவுட்டர் 1க்கு 3.0 எங்கே இருக்கு, ஏன்னா புரியுது அவனுக்கு, நான் வந்து 4.2 போயிட்டு 2.0 போயிடலாம் அப்படின்றதான் இங்கே நம்ம போட்டுருக்கிறது. வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஹாப் ஐபி அட்ரஸ் ஃபார் 3.0? ஏன்னா 3.0 இங்கே இருக்கு. அப்போ உங்களுக்கு இங்கே கன்ஃபியூஷன் என்ன வரலாம்னா 3.0க்கு இது நெக்ஸ்ட் ஹாப் ஐபி அட்ரஸா இல்லை இது நெக்ஸ்ட் ஹாப் ஐபி அட்ரஸ்? ஏன்னா 3.0 இங்கே தானே இருக்கு. ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுட்டர்ல இருந்து பார்க்கணும். எப்போ புரிஞ்சுக்கோ, நெக்ஸ்ட் ஹாப் ஐபி, அதான் நான் சொல்றேன், நெக்ஸ்ட் ஹாப் ஐபி அப்படின்னா பக்கத்து ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் தானே. அப்போ 3.0க்கு 3.0 நமக்கு இந்த பக்கத்தில் இருக்கு, அது எந்த ரவுட்டும் இல்லை. அது எந்த பக்கத்தில் இருக்கு, ரைட் சைடில் தான் இருக்கு. ரைட் சைடில் இந்த ரவுட்டர் கீழே இல்லை, பட் தேர்ட் ரவுட்டர் கீழே இருக்கு. பட் நமக்கு நெக்ஸ்ட் ஹாப் ஐபி எப்பவுமே யாரு 4.0 தான். நான் R1 ரவுட்டர் 1 டேரக்டா ரவுட்டர் 3 கிட்ட கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. ரவுட்டர் 1 யார் கிட்ட கொடுக்க முடியும், ரவுட்டர் 1 ரவுட்டர் 2 கிட்ட தான் கொடுக்க முடியும். ரவுட்டர் 2 தான் ரவுட்டர் 3 கிட்ட கொடுக்கும். அப்போ ரவுட்டர் 1 என்ன பண்றான்னா 3.0 போகணும்னாலும் அவன் யார்கிட்ட அது கொடுக்க போறான், ரவுட்டர் 2 கிட்ட. இப்போ ரவுட்டர் 2னா அதோட நெக்ஸ்ட் ஹாப் ஐபி அட்ரஸ் என்னது 4.2. which means even for 3.0 the next hop IP address is 4.2. 5.0 அதுக்கு நெக்ஸ்ட் ஹாப் ஐபி அட்ரஸ் என்னது, அதுவும் 4.2. அப்போ இந்த எல்லா நெட்வொர்க்குமே ரைட் சைடில் இருக்கிறதுனால 2 3 5 எல்லாமே ரைட் சைடில் இருக்கிறதுனால ரைட் சைடில் நமக்கு இருக்க நெக்ஸ்ட் ஹாப் ஐபி அட்ரஸ் யாரு 4.2. ஸோ அவன் தான் இந்த எல்லா நெட்வொர்க்ஸுமே நெக்ஸ்ட் ஹாப் ஐபி அட்ரஸாக இருக்கும். ரைட், கிளியர்? ஓகே, ஸோ இப்போ
நீங்கள் கெஸ் பண்ணுங்க, வாட் will be the next hop IP address for 1.0 for the second router? Okay, online students, video students, YouTube students, you guys can answer. So next hop IP address is இந்த router 1 router 2க்கு 1.0 லெஃப்ட் சைடில் இருக்கு. இப்போ லெஃப்ட் சைடில் நம்ம ஜம்ப் பண்ணோம், வாட் இஸ் நெக்ஸ்ட் ஹாப் IP address guys? 4.1. ஓகே, அந்த நீங்க router 2ல இருந்து 3.0 போகணும், வாட் இஸ் நெக்ஸ்ட் ஹாப் IP? ஸோ 3.0 இவனுக்கு எங்கே இருக்கு? தேர்ட் ரவுட்டர் கீழே இருக்கு. அப்போ அது ரைட் சைடில் இருக்கு. அப்போ ரைட் சைடில் நமக்கு நெக்ஸ்ட் ஹாப் IP address யாரு? 5.2. ரொம்ப சிம்பிள் தான், 5.2. ஓகே, அதே மாதிரி router 3ல இருந்து 1, 2, 4 இது மூணுமே எந்த பக்கம் போனோம்னா, எந்த பக்கம் போகணும்? 1, 2, 4 எல்லாமே எந்த சைடில் இருக்கு? லெஃப்ட் சைடில் இருக்கு. அது எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் ஹாப் IP address யாரு? 5.1. ஓகே, டன், அவ்வளோதான்டா. ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் ரூட்டிங். இப்போ நம்ம இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லேபை ஸ்டார்ட் பண்ணி டிவைசஸ் எல்லாம் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா டிவைஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை யோசிச்சேன்னா டைம் வேஸ்ட் ஆகும், லேப் அவர்ஸும் வேஸ்ட் ஆகும். ஓகே, வில் ஒன் திங். ஸோ வில் ஜஸ்ட் கெட் இன் டு தி ஃபர்ஸ்ட் ரவுட்டர். ரவுட் 1ல இருக்கேன். என்னென்ன கான்ஃபிகர் பண்ணணும்? ஓகே, ஸோ நான் ரெண்டு பக்கம் இப்படி விண்டோ வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரவுட்டர் பாருங்க, இந்த லெஃப்ட் சைடு நான் கமாண்ட் லைன் பார்த்துக்கோங்க. ரவுட் 1ல இருக்கேன். ஐபி ரவுட் இந்த ஜஸ்ட் எந்தெந்த நெட்ஒர்க்ஸ் எனக்கு தெரியாது. 192.168 2.0 தெரியாது. 255.252.0 9168 4.2. ஓகே, அது அடுத்த லைனில் வந்துருச்சு. 210 ஓகே, சரி. எனவே நான் வேணா ஃபாண்ட் சைஸ் பரவாயில்ல, எனக்கு புரியுதுல உனக்கு. மீன் 4. இதுதான் ஆக்சுவலாக கமாண்ட். 4.2ன்றது அடுத்த லைனில் வருது. ஓகே, எனவே ஸோ 192.168 4. டன். நெக்ஸ்ட் வந்து ஐபி ரவுட் எந்த டெஸ்டினேஷன் 2.0 3.0. ஓகே, நெக்ஸ்ட் ஹாப் IP address அகெயின் 4.2 அப்போ ஆரோ கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்னது 5.0. ஓகே, ஸோ இவ்வாறு ஸோ நான் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்தேன்? 3 கமெண்ட் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் வந்து 2.0, அடுத்து வந்து 3.0, அதுக்கப்புறம் வந்து 5.0. ஸோ இது மூணுமே நெக்ஸ்ட் ஹாப் IP address 4.2. ஸோ டூ ஷோ IP ஆஃப் ஸ்டார்டிங் பார்த்தோம்னா you can see that இந்த 3 நெட்வொர்க்கும் இப்போ ரவுட்டிங் டேபிள் ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஹாப் IP address is 4.2. பர்ஃபெக்ட். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ரவுட்டர் கான்ஃபிகர் பண்ணிக்கலாமா? ஸோ செகண்ட் ரவுட்டர் போகலாம். ஸோ ரைட் ஹேண்ட் கமாண்ட் R2. ஸோ செகண்ட் ரவுட்டர் பாருங்க, IP route 192.168 ஸோ அதான் செகண்ட் ரவுட்டரில் இருக்கேன். அது 1.0 தெரியாது. மாஸ்க் 255.252.0 9168 1. So what is it? 4.1 read. So 4.1. Okay. தப்பு பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ரெண்டு டாட் வச்சிருக்கேன், சாரி. 1.0 4.1 வழியா போகுது. நெக்ஸ்ட் 3.0 5.2 வழியா போகுது. ஓகே, அதையும் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அப்பார யூஸ் பண்ணுறேன். ப்ரீவியஸ் கமாண்டில் போயிட்டு மாடிஃபை மட்டும் பண்ணுறேன். 1.0 பதிலாக 3.0, 4.2 பதிலாக 5.2. static 1 and then 3 can be reached via 4.1 and then 5.2 respectively. Last router 3 அதுக்கு வந்து 1, 2, 4 தெரியாது. அது மூணுமே 5.1 வழியா தான் ரீச்சபிளா இருக்கும். Okay, so we'll get into router number 3, IP router 192.168. And what is this? It doesn't know about 1, 2 and then 4, right? 1, 2 and 4. 1.0 192.168 5.1 2.0 5.1 and then 3.0. Sorry, not 3.0, 4.0. ஏன்னா 3 தான் அவனுக்கு தெரியும்ல. 3 and 5 directly connected. 4.0 தான் அவனுக்கு தெரியும். So 4.0. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா ரவுட்டருக்கும் ஸ்டார்டிங் ரூட்டிங் பண்ணியாச்சு. ஐபி அட்ரஸ்லாம் நானே கான்ஃபிகர் பண்ணி வச்சிட்டேன். ஆல்ரெடி பிசிஸும் ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த பிசியில இருந்து 1.2 பிசியில இருந்து 2.2 பிசி பிங் பண்ணி பார்க்க போறேன். 1.2 இருந்து 3.2 பிங் பண்ணி பார்க்க போறேன். ஸோ பிங் ஷுட் ஒர்க். ஏன்னா ஸ்டார்டிங் ரூட்டிங் பண்ணியாச்சு, எல்லாமே ஒர்க் ஆச்சு. Yeah, so we'll just go and check this.
ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஜஸ்ட் கோ திஸ் பிசி. இது வந்து 1.2 பிசி தான். ஐஎஃப் கான்ஃபிக் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. 1.2 பிசி, ஐபிஎஸ் 1.2. அதில் போய் நம்ம என்ன பண்ணுறோம், பிங் பண்ண போகிறோம். யாருக்கு 2.2 பிங் பண்ணுறேன், பிங் ஒர்க் ஆகுது. அண்ட் லினக்ஸ் மிஷினில் என்னென்னா, இதை நான் சொல்ல மறந்துட்டேன். லினக்ஸை பொறுத்த வரைக்கும் நீ பிங் பண்ணுன்னு சொன்னா பிங் பண்ணிட்டே இருக்கும். யூஸ்வலாக நீ விண்டோஸ் மிஷின்லேருந்து பிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நீ பிங் பண்ணால் விண்டோஸ் மிஷினில் 4 பிங் தான் அனுப்புவோம், 4 டைம்ஸ் தான் அந்த பிங் அனுப்புவோம். பட் இதே லினக்ஸ் இருந்துச்சுன்னா தி சென்ட் த பிங் அன்லிமிட்டெட் டைம்ஸ். ஓகே, அந்த பிங் போயினே இருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்கிட்ட வந்து பயந்துருவாங்க, ஏன்னா இது போயினே இருக்குது, எப்படி இதை ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு. ஓகே, ஸோ பிங் போயிட்டே இருக்கு பாரு. நான் ஸ்டாப், அது நீ தான் ஸ்டாப் பண்ணணும், அதுவாக ஸ்டாப் ஆகாது. விண்டோஸில் 4 அப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். பட் லினக்ஸில் த பிங் கோஸ் அன்லிமிட்டெட் டைம்ஸ். நீ அப்படியே விட்டுட்டு நாளைக்கு வந்து வச்சுக்கோங்க, நாளைக்கு வரைக்கும் பிங் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ தான் நம்ம என்ன பண்ணலாம், அந்த பிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு Ctrl+C யூஸ் பண்ணுவோம். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, Ctrl+C. ஓகே, இது வந்து அந்த பிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஸோ பிங்கை ஸ்டாப் பண்ணிட்டேன். எத்தனை பிங் அமைச்சிருக்கான் பாரு, 44 பிங் அமைச்சிருக்கான். 44 ரிசீவ் ஆயிடுச்சு. பேக்கெட் லாஸ் எவ்வளோ பர்சன்டேஜ், 0%. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ Ctrl+C கொடுத்தனா நீ ஒரு 2-3 பிங் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். Ctrl+C கொடுத்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிங் 192.168.3.2. I'm just pinging this guy. ஸோ 2-3 வந்துச்சுனாலே போதும். நான் Ctrl+C கொடுத்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அண்ட் Ctrl+C கொடுத்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ 4 பேக்கெட் சென்ட் பண்ணியிருக்கோம், 4 பேக்கெட் ரிசீவ் ஆயிருக்கு. பேக்கெட் லாஸஸ் அகைன் 0%. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாட்டிக் ரவுட்டிங் 3 ரவுட்டர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்களான்னு தான் தெரியல இதெல்லாம். ஓகே, எஸ், எனிவே தட்ஸ் இட். ஸோ லேப் வைப் பண்ணிக்கலாம். இந்த லேப் முடிச்சாச்சு. ஓகே, ஸோ ARP சேம் நெட்வொர்க், ARP டிஃப்ரெண்ட் நெட்வொர்க். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக் தான். பட் இதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சோன்னா டைம் ஆகும். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ ஜஸ்ட் ஸ்கிப் திஸ் 3 and 4 ஃபார் நவ். நம்ம டிஎன்எஸ் டிஃபால்ட் ரவுட்டிங் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து மேபி நாளைக்கு, ஏன்னா இப்போ ஆரம்பித்தாலும் அது முடிக்க முடியாது. ஸோ டுமாரோ ஐ வில் ஸ்டார்ட் ARP, வாட் இஸ் ARP and all. ஓகே, ஸோ நான் ARP சேம் நெட்வொர்க் மட்டும் வேணால் எடுக்கிறேன். டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, இது ஒரு லிமிடெட் பீரியட் தானே, ஒரு 20 hours தான் வி பிளான் ஃபார் திஸ் பூட் கேம்ப். இதுக்குள்ளே எல்லா டாபிக்ஸும் நெட்வொர்க் இருக்குது, எல்லா டாபிக்ஸும் எடுக்க முடியாது. அண்ட் என்னோட ஆக்சுவல் சீசனே லேப்ஸ் பார்த்தீங்கன்னா NGCCனே இருக்கு. இதுக்குள்ளே போனீங்கன்னா இதுலேயே ஒரு 18 ஃபோல்டர் இருக்குது. எல்லா ஃபோல்டருக்குள்ளேயும் வந்து ஒரு 4-5 லேபாக இருக்கும் கண்டிப்பாக. ARP இதான். இது வந்து ஒரு பெரிய கோர்ஸு, நம்ம எல்லாமே எடுக்க முடியும், பொறுமையாக டைம் இருக்கும். பட் இது ஷார்ட் கோர்ஸ்ன்றதுனால நானே நிறைய டாபிக்ஸை கட் ஷார்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஒர்க் ஷாப் ஃப்ரீ லேப்ஸில் போயிட்டு டிஸ்னே பூட் கேம்ப் ARP we'll see tomorrow. So now we'll start with default route and then DNS. Okay, I think okay, யோசிக்கிறேன் இது எடுக்கலாமா இல்லை அதை எடுக்கலாமா அப்படின்னு. சரி, ஓகே, ஏன்னா இந்த ஆர்டரில் போனால் கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ARP சேம் நெட்வொர்க் மட்டும் வேணால் இப்போ எடுக்கிறேன். ARP டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ARP பற்றி படிக்க முன்னாடி நம்ம மேக் அட்ரஸ்னு ஒரு டாபிக் இருக்குது, அதை பற்றி படிச்சுக்கலாம். டேக் த சிலபஸ் பூட் கேம்ப். என்ன பண்ணியிருக்கோம், ரவுட்டிங் டேபிள், ஸ்டாட்டிக் ரவுட்டிங் பார்த்தாச்சு. இப்போ மேக் அட்ரஸ்னா என்னன்றதை பார்க்குறோம். அப்புறம் ஆர்போட பேசிக்ஸ், டிஃபால்ட் ரவுட்டிங், ஜஸ்ட் கோ திஸ் வே. ஸோ இன்ட்ரடக்ஷன் டு NG லேப்ஸ், இது ஆல்ரெடி இது பாயிண்ட் நம்பர் 11 ஆல்ரெடி முன்னாடியே முடிஞ்சிச்சு. மேக் அட்ரஸ் தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்டாட்டிக் ரவுட்டிங் தான் நான் நேற்றும் டிஸ்கஸ் பண்ணேன் பாக்கெட் ரீசரில். இன்றைக்கி அதே ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கை 3 ரவுட்டர் வச்சு 2 ரவுட்டர் வச்சு NG லேப்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ எஸ், ஓகே, எனிவே மேக் அட்ரஸ் ஃபஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ARP பார்ப்போம். அகைன் எல்லாமே ரொம்ப பேசிக்காக தான் கைஸ் இருக்கும். எனக்கு உங்களுக்கு நிறைய டாப்பிக்கை சொல்லணும், பட் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு டைம் இல்லை. அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்காக டீச் பண்ணுறேன். ஓகே, சரி. நான் முன்னாடி உங்ககிட்ட அந்த OSI மாடல் நடத்தும் போது நான் சொல்லியிருக்கேன், எப்பவுமே நீங்கள் அனுப்புகிற எல்லா டேட்டாலையும் 3 கவர் இருக்கும். ஸோ பேலோடுன்றது ஆக்சுவலாக யூசர் அனுப்புகிற டேட்டா, அதை தாண்டி ஃபர்ஸ்ட் கவர் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் கவர் வி கால் தட் அஸ் லேயர் 4 கவர். Layer 4 cover. Okay, layer 4 cover, what and all you have the something called source port, destination port,
அப்புறம் சீக்வன்ஸ் நம்பர், அக்னாலஜ்மெண்ட் நம்பர், இதெல்லாமே இருக்கும் கரெக்டா. சரி, நெக்ஸ்ட் லேயர் 2 சாரி லேயர் 3 கவர். லேயர் 3 கவர். லேயர் 3 கவர்ல we have source IP, destination IP. அப்போ நீங்க நம்ம வந்து இப்போ பேசணும் பார்த்தியா அந்த பேக்கெட்ல இந்த சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி, அதெல்லாம் எந்த கவருக்குள்ள இருக்கும்? அதெல்லாம் லேயர் 3 கவருக்குள்ள தான் இருக்கும். ஓகே, and then not only source destination IP, you also have something called a protocol. ப்ரோட்டோகால் இருக்கும் அதில், and then TTL ஒரு ஹெடர் இருக்கும், and many more. ஓகே, நிறைய இருக்கும்னு வச்சுக்கோம். and then layer 2 cover. layer 2. ஸோ லேயர் 2ல தான் நமக்கு என்ன இருக்க போகுதுன்னா இந்த சோர்ஸ் மேக் அட்ரஸ் அப்படின்றது இருக்க போகுது. source MAC, destination MAC. ஓகே, and then அப்புறமா டைப்னு ஒன்று இருக்கும். அப்போ நம்ம ஒரு பேக்கெட் அனுப்பணும்னா அந்த பேக்கெட்ல லேயர் 2 கவர் இருக்கும், லேயர் 3 கவர் இருக்கும், லேயர் 4 கவர் இருக்கும். லேயர் 2 கவர்ல என்ன இருக்கும்? சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் மேக் அட்ரஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லாருமே அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு பார்த்துருக்கோம்ல, NIC நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். தெரியலன்னா நான் திருப்பி ஒரு வாட்டி காமிக்கிறேன். NIC. ஸோ இப்போ இந்த NICக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். ஓகே, சி உங்களோட யூ கேன் திங்க் ஆஃப் யுவர் மொபைல் ஃபோன். ஓகே, மொபைல் ஃபோனில் நம்ம ஒரு சிம்மு போட்டோன்னே அந்த சிம்முக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என் நம்பர் வந்து 9677 சம்திங் வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஃபோனுக்கு IMEIயா இல்லை IEMIயான்னு தெரியல, ஏதோ ஒரு நம்பர் இருக்குல்ல, IMEI தான் நினைக்கிறேன், இல்லை IEMI இருக்கும், IMEI தான். ஓகே, ஸோ அந்த IMEI நம்பர்னு இருக்கும், அது ஒரு பெரிய நம்பராக இருந்துட்டா அந்த IMEI நம்பர் வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா அந்த சிம்மோட ஸ்லாட், அந்த ஸ்லிம்மோட ஸ்லாட் இருக்கு தெரியாது. இப்போ உங்ககிட்ட ரெண்டு சிம் இருந்துச்சுன்னா சிம் 1க்கு ஒரு IMEI நம்பர் இருக்கும், சிம் 2க்கு ஒரு சிம் 2 அதுக்கு தனியாக ஒரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்களே, அதுக்கு தனியாக வேற ஒரு IMEI நம்பர் இருக்கும். அப்போ நம்ம இந்த சிம் ஸ்லாட்குள்ள போடுற சிம்முக்கு நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஒரு நம்பர் இருக்கு, அந்த சிம்மோட ஸ்லாட்டுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஒரு நம்பர் இருக்கு பத்தியா, அதான் அந்த IMEI நம்பர்னு சொல்லுவாங்க. இப்போ நீ வந்து டுவெல் சிம் ஃபோன் வச்சிருக்க அப்படின்னா 2 IMEI நம்பர் இருக்கும், சிங்கிள் சிம்னா ஒரு IMEI நம்பர் இருக்கும், அந்த மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த மேக் அட்ரஸும் என்னன்னா, இப்போ நம்ம NICன்னு ஒரு டிவைஸ் இருக்கு, இந்த NICக்கு ஒரு டெடிக்கேட்டடான ஒரு யூனிக்கான ஒரு நம்பர். ஓகே, அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுக்கு கொடுத்துருக்க ஒரு நம்பர் தான் இந்த மேக் அட்ரஸ், ரைட்? அவர் மேக் அட்ரஸ் இஸ் நத்திங் பட் யூனிக் ஐடி. ஓகே, எப்படி வந்து சிம் கார்டு ஸ்லாட்டுக்கு ஒரு IMEI நம்பர் இருக்கோ அதே மாதிரி நம்ம நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுக்கு ஒரு IMEI நம்பர் தான் இந்த மேக் அட்ரஸ்ன்றது. ஓகே, அது ரொம்ப யூனிக்காக இருக்கும். யூனிக்னா என்னோட மேக் அட்ரஸ், என் லேப்டாப்ல இருக்க NICல இருக்க ஒரு மேக் அட்ரஸோட அந்த மேக்கோட அட்ரஸ், மேக் அட்ரஸ், அந்த நம்பர் வந்து அந்த அட்ரஸ் வந்து வேர்ல்டில் யாருக்குமே இருக்காது. ஓகே, அண்ட் எப்படி அந்த மேக் அட்ரஸோட ஃபார்மேட் இருக்கும், அந்த மேக் அட்ரஸ் எப்படின்னா IP அட்ரஸும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், நீங்கள் லேப் கூட பண்ணியிருக்கீங்க, அது ஒரு நம்பர் மாதிரி இருக்கும், 192.1.1.1. மேக் அட்ரஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டுங்க, நான் என்னோட பிசிலேருந்து காமிக்கிறேன். இல்லைனா இதை வேணா காட்டலாம். லினக்ஸ் தான் உங்க மேபி கொஞ்சம் பேருக்கு புரியாதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. IF கான்ஃபிக்னு கொடுக்க வேண்டாம். IF கான்ஃபிக் கொடுத்தேன்னா இப்போ இங்கே இருக்கு பாரு, இதுதான் என்னோட மேக் அட்ரஸ். ஓகே, இதுதான் என்னோட மேக் அட்ரஸ். ஐ ஜஸ்ட் கோ காப்பி திஸ் இன் தி டெக்ஸ்ட் எடிட்டர். Shift C, Control C. ஓகே, ஸோ இதுதான் என்னோட மேக் அட்ரஸ். ஸோ வந்து இது என்ன ஃபார்மேட், இது IP அட்ரஸ் மாதிரி இல்லைன்னா இது கண்டிப்பாக IP அட்ரஸ் மாதிரிலாம் இருக்காது. இது ஒரு 48 பிட் அட்ரஸ். ஆனால் எப்படி ரெப்ரசென்ட் ஆகும்னா 4 பிட் ரெப்ரசென்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு 4 பிட்டுக்கு ஒரு கேரக்டர், அண்ட் தென் 4 பிட்டுக்கு இன்னொரு கேரக்டர். அந்த மாதிரி டோட்டலாக எத்தனை 4 பிட் வேணும்? we need 12 கேரக்டர்ஸ். ஓகே, அப்போ வந்து 4 பிட்டா 12 வாட்டி பிரிச்சிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 4 பிட் இருக்கும், அப்புறம் ஒரு 4 பிட் இருக்கும், அப்புறம் ஒரு 4 பிட், அந்த மாதிரி 12 4 பிட்ஸ் இருக்கும். ஆனால் இந்த 4 பிட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறது எப்படின்னா அவங்க அந்த 4 பிட்டை வந்து ஹெக்ஸாடெசிமல்ல ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஹெக்ஸாடெசிமல்னா என்னது? இப்போ 4மே உனக்கு 0வா இருந்தால் அது 0, இந்த 4மே 1ஆ இருந்துச்சுன்னா அது என்னது? F. அப்போ
4 பிட்டு சேர்ந்து ஒரு கேரக்டராக இருக்கும். அந்த ஒரு கேரக்டர் எப்படியா இருக்க போகுது, 0லேருந்து F வரைக்கும் இருக்கும். புரியுதா? இல்லை நீங்கள் சொல்கிறதே எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக புரிஞ்சுப்போம். 0 0 0 0 இங்கேருந்து மேக் அட்ரஸ் ஸ்டார்ட் ஆகி 12 டிஜிட் இருக்கு. FF 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 இந்த மாதிரி 12 F, 12 0 12 F, இதான் ரேஞ்சு. இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அஃப்கோர்ஸ் உங்களோட மேக் அட்ரஸ் இருக்கு. இப்போ என்னோட மேக் அட்ரஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, என்ன இருக்காது, 8 0 80 E 8 2C 8 2C and then 9A 06 0C 66 9A. எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மறுபடி அதிகம், மறந்துடுவேன் டக்குன்னு, திருப்பி பார்த்துக்கலாம். 0C 66. ஓகே ஓகே சரி. இப்போ இதுதான் என்னோட மேக் அட்ரஸ். இந்த மேக் அட்ரஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குது. இது மாதிரி எல்லா டிவைஸுக்குமே நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இருக்கும். ஏன்னா NIC இல்லாமல் நெட்வொர்க்கில் ஜாயின் பண்ண முடியாது. அப்போ வந்து இது வந்து அந்த NICயோட அட்ரஸ். இப்போ என்னோட NICயோட அட்ரஸ் நான் உங்ககிட்ட காமிச்சேன். இப்போ என்னோட லேப்டாப் இருக்குல்ல, லேப்டாப்பில் எத்தனை நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட லேப்டாப்பில் வச்சுக்கோங்க, எத்தனை NIC இருக்குது. ஆக்சுவலாக என்னோட லேப்டாப்பில் 2 NIC இருக்குது. மோஸ்ட்டாக நீங்கள் கூட லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க, எல்லாரும் லேப்டாப் யூஸ் பண்ணுவீங்க, எல்லா லேப்டாப் வச்சுருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த லேப்டாப்ஸில் 2 NICs இருக்கும். ஒரு NIC எதுக்குன்னா, நீங்கள் எங்கெல்லாம் வந்து ஒயர் கனெக்ஷன் இருக்கும், அந்த ஒயரை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு NIC. ஓகே, இப்போ நம்மளோட லேப்டாப்பில் லேண்ட் போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது என்னது, தட் இஸ் ஃபர்ஸ்ட் NIC. அண்ட் தென் நம்ம லேப்டாப்பில் நமக்கு என்னவும் இருக்கும், கண்டிப்பாக வைஃபைல கனெக்ட் பண்ணுவோம்ல. ஏன்னா வைஃபைல கனெக்ட் பண்ணினா மோஸ்ட்டாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இந்த வீடியோவை நீ யூடியூப்ல பார்க்குற, வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்க, இல்லை ஜூம் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுற, இல்லை எப்படி பார்த்தாலும் இன்டர்நெட் ஆக்சஸ் இருந்தால் இந்த வீடியோ நீ பார்க்க. அப்போது நீ எதிர் வைஃபை யூஸ் பண்ணுவேன், இல்லைனா ஒயர் கனெக்ஷன் யூஸ் பண்ணுவேன். அப்போது என்னோட லேப்டாப்பில் 2 NICs இருக்குது. ஒரு NIC வந்து வயர்டு, இன்னொரு NIC வந்து வயர்லெஸ். ஓகே சரி, வயர்டு NIC தான் உங்ககிட்ட நான் காமிச்சேன். இதுதான் வயர்டு NIC. இப்போ தான் பார்க்க இருக்கும் வயர்டு NIC, இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த இடத்துல தான் நம்ம கேபிளை கனெக்ட் பண்ணுறோம். இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே நம்ம லேப்டாப்பில் மறைஞ்சிடும். இது மட்டும் தான் நமக்கு வெளியே தெரியுது, இல்லை கேபிள் கனெக்ட் பண்ணுறோம். வயர்லெஸ் NICயோட இமேஜ் என்கிட்ட இல்லை. பட் நம்ம என்ன பண்ணலாம்னா, சிம்பிளாக இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இமேஜஸ் இங்கே பாரு, ஆண்டனா மாதிரி இருக்கு பற்றி, இதெல்லாம் தான். அண்ட் இதெல்லாம் நம்ம லேப்டாப்பில் இருக்காது. நம்ம லேப்டாப்பில் இந்த மாதிரி NICs இருக்கும். இது ஒரு சின்ன சிப்பு தான். ஓகே, அண்ட் அதில் உங்களுக்கு தெரியுதா, WF மேக்னு ஒன்று எழுதிருக்காங்க ஓகே, வைஃபை மேக் அட்ரஸ். இதுதான் அந்த வைஃபை மேக் அட்ரஸ். ஓகே, ஸோ இது மாதிரி அது ப்ளூடூத்துக்கு ஒரு மேக் அட்ரஸ் இருக்கு இன்னும். சரி, அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு NIC. ஸோ இதெல்லாம் வந்து வயர்லெஸ் NICன்னு சொல்லுவாங்க. ஸோ வயர்லெஸ் NIC இது வைஃபை, WFMன்றது வைஃபை மேக் அட்ரஸ். ப்ளூடூத்தோட அதோட மேக் அட்ரஸ் நினைக்கிறேன் கீழே இருக்கிறது. அப்போ எல்லா NICக்குமே என்ன இருக்குன்னா ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும். அது நீ வந்து வயர்லெஸோ வயர்டோ வாட்டர் அட்ரஸ். இப்போ நான் உங்ககிட்ட காமிச்சது என்னோட வயர்டோட மேக் அட்ரஸ் தான் காமிச்சேன். என்னோட லேப்டாப்பில் வயர்டு NIC இருக்கு பார்த்தியா, இந்த மாதிரி ஒரு NIC இருக்குல்ல, இதோட மேக் அட்ரஸ் தான் காமிச்சேன். இப்போ என் லேப்டாப்பில் இந்த மாதிரி ஒரு NICயும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு NIC லேப்டாப்பில் இருக்குது. அதை வச்சு தான் நான் வைஃபைல இப்போ கனெக்ட் பண்ணி கிளாஸ் எடுக்கிறேன். இந்த வைஃபை NICயோட மேக் அட்ரஸ் அது எப்படி பார்ப்பேன், அதுக்கும் அதே கமாண்ட். நான் IF கான்ஃபிக்னு கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட காமிச்சது என்னோட வயர்டு NICயோட மேக் அட்ரஸ். இப்போ கடைசியாக பார்த்தேன்னா வயர்லெஸ் இருக்கு பற்றி, WN ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வயர்லெஸ். என் வயர்லெஸ் NICயோட மேக் அட்ரஸை எங்கே போச்சு, அது இது என்னோட வயர்லெஸ் NICயோட மேக் அட்ரஸ். ஓகே, அப்போ என்னோட லேப்டாப்புக்கு 2 மேக் அட்ரஸ் இருக்கு. பிகாஸ் என் லேப்டாப்ல என்ன இருக்கு, 2 NIC இருக்கு. அதே தான் மோஸ்ட்டாக லேப்டாப்ல 2 NICs இருக்கும், வயர்லெஸ் ஒரு வைஃபை. இது வைஃபையோட NICயோட மேக் அட்ரஸ். ஓகே, இது என் லேப்டாப்போட கேஸ் தான். இப்போ இன்னொரு லேப்டாப்லையும் லேண்ட் போட்டு இருந்துச்சுன்னா ஒரு NIC, வைஃபையும் ஒரு கஃப்கோர்ஸ் இருக்கும் லேப்டாப்பில், இன்னொரு NIC. இதே ஃபோன்ஸ் எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கேன், ஃபோனில் என்ன மட்டும் தான் இருக்கும், வைஃபை மட்டும் தான் இருக்கும். ஃபோன் வயர்டு கிடையாது, ஃபோனில் லேண்ட் போர்ட்லாம் இருக்காதுல்ல. அப்போது ஃபோனில் வைஃபை NIC இருக்கிறதுனால நம்ம ஃபோனுக்குலாம் கேட்டால் என்ன இருக்கும், ஒரு மேக் அட்ரஸ் தான் இருக்கும். ஓகே, உங்கள் ஃபோனில் மேக் அட்ரஸ் போய் பார்க்கணுன்னா ரொம்ப சிம்பிள், நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம். ஹவு டு find my MAC address, iPhone, whatever it is, right? இங்கே இருக்கும் பாரு, அவங்களே கொடுத்துருப்பான். ஃபைண்ட் மை, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துக்குமே இருக்கும்.
நானே பார்த்துருக்கேன் என் ஃபோனில் மேக் அட்ரஸ் எங்கே இருக்குன்னா. யா இது நீங்கள் போய் பார்த்துக்கோங்கண்ணா. ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, அது நீங்கள் செட்டிங்ஸில் போனீங்கனாலே வந்து உங்களுக்கு அப்கோர்ஸ் அது காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ ஆண்ட்ராய்டோ இல்லை இமேஜஸ் போனீங்கன்னா காட்டும் பாரு. இது மேக்னோடனே மேக் புக்கை சர்ச் பண்ணுங்க. மேக் ஓகே, இங்கே இருக்கு பாருங்க, இதெல்லாம் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் போகிற அபவுட் போகிற வைஃபை மேக் அட்ரஸ். ஓகே, அதே மாதிரி ஆண்ட்ராய்டுக்கு வர மாதிரி இருக்கும். இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ட்டூன் பண்ணிக்கிறேன். இதில் எங்கே இருக்குமா, இதில் பார்ப்போமா. ஓகே அக்கா, அபவுட் டிவைஸ் போ. அதுக்கப்புறமா அதில் போய் பார்த்தோன்னா ஸ்டேட்டஸு, அப்புறமா வைஃபை காட்டும். ஸோ அப்கோர்ஸ் காட்டிடும். நீங்கள் போய் தேடி பார்த்தா உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும்டா. ஆண்ட்ராய்ட்லையும் யூ ஹேவ் அன் ஆப்ஷன் டு சி தி மேக் அட்ரஸ் ஆஃப் தி டிவைஸ். ஓகே, ஸோ ஜென்ரலாக ஃபோனில் ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும், லேப்டாப்பில் 2 மேக் அட்ரஸ் இருக்கும், லேப்டாப்பில் வயர்டும் இருக்குது, வயர்லெஸும் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க, அதுக்கான ஒரு யூனிக் அட்ரஸ், யூனிக் நம்பர் தான் இந்த மேக் அட்ரஸ். ஓகே, சரி, இப்போ நான் உங்ககிட்ட வந்து என்ன சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ 2 பிசி பேசிக்க போகிறாங்கன்னா அந்த மேக் அட்ரஸ்னு ஒன்று இருக்குது. அது எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம், அதோட ஃபார்மேட்டை பார்த்தோம், அதெல்லாம் இருக்கும் நமக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல வந்து சென்டரோட மேக் அட்ரஸும் டெஸ்டினேஷன் டிவைஸோட மேக் அட்ரஸுமே கூட லேயர் 2 ஹெடர், லேயர் 2 கவரில் இருக்க போகுது. ஓகே, இப்போ சிம்பிளாக வச்சுக்கோங்க, இதுதான் நம்மளோட நம்ம லேப். ஓகே, இங்கே நான் சொல்லியிருக்கேன் பாரு, உங்களுக்கு டிவைஸோட ஐபி அட்ரஸ் எழுதியிருக்கேன், டிவைஸோட மேக் அட்ரஸும் அது பக்கத்தில் எழுதியிருக்கேன். ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் 1.2லேருந்து 2.2க்கு பிங் பண்ணுறேன்டா. ஓகே, இப்போ என்ன என் பிங்கு போகுமா, பிங்கு பேலோட்குள்ளே இருக்கும். அண்ட் வாட் யூ எக்ஸாக்ட்லி ஹேவ் இன் தி பேலோட் ஆஃப் த பிங் தான். இப்போ நான் வந்து நான் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பிச்சேன்னா என்னோட பேலோட் வந்து ஹாய்னு. பட் நான் பிசி எடுத்து பிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, பிங் பண்ணுறேன், பிங் வந்து 1.3க்கு பண்ணுறேன். 1.3க்கு நான் ஒரு டேட்டா ஒரு பேக்கெட் அனுப்புறேன். அந்த பிங்கில் என்ன பேலோடு இருக்கும், வாட் பி த பேலோட் ஆஃப் த பிங் பேக்கெட். ஏன்னா நம்ம பிங்குனா பிங்கு கமாண்ட் தானே டைப் பண்ணுறோம், அதுக்குள்ளே என்ன பேலோடு இருக்கும். என்ன போகணும், வாட்ஸ்அப் எடுத்து ஹாய் அமிச்சா ஹாய் பேலோடு, வாட்ஸ்அப்லேருந்து ஒரு இமேஜ் அமிச்சா இமேஜ் தான் பேலோடு. ஓகே, நீ வந்து ஏதோ டேட்டா சென்ட் பண்ணால் டேட்டா தான் பேலோடு. பட் நம்ம பிங்குன்னு பண்ணுறப்போ வாட் பி த பேலோடு. விஷுவலாக பார்த்தீங்கன்னா பிங்கோட பேலோட நீ பிங் பண்ணுறப்போ என்ன பேலோடு இருக்குன்னா அது ஒரு ரேண்டம் டேட்டா. அது என்ன வேணா இருக்கலாம், ரேண்டமாக ஒரு டேட்டா இருக்கும், அவ்வளோதான். அதுக்குள்ளே ஸ்பெசிஃபிக்காக இதுதான் அந்த ரேண்டம் டேட்டா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, அது ரேண்டமாக இருக்கும் அந்த டேட்டா, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கோ, நான் 1.2 பிசிலேருந்து 1.3 பிசிக்கு பிங் பண்ண போகிறேன். இப்போ பேக்கெட் ஃபார்ம் ஆக போகுது, எத்தனை கவரோட, 3 கவரோட ஃபார்ம் ஆகும் கரெக்டா. சரி, இப்போ பிங்குக்குள்ளே இருக்க பேரோட என்னது, ரேண்டம் டேட்டா, என்ன டேட்டா வேணா இருக்கலாம். ஓகே சரி, ரேண்டம் டேட்டா அந்த அதான் பேலோட், சரியா. அதுக்கு மேலே லேயர் 4 கவர்னு ஒன்று இருக்குது. அந்த லேயர் 4 கவரை பற்றி நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நான் L4 மட்டும் கொடுப்பேன், L4 கவர், L4. ஓகே, அண்ட் தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வி ஹேவ் லேயர் 3 கவர். லேயர் 3 கவரில் என்னென்ன இருக்கும், நிறைய இருக்கும். பட் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி மட்டும் சொல்லுங்கள். நம்ம நிறைய இருக்கும், பட் இப்போதைக்கு நம்ம ஐபி நமக்கு தெரியும்ல, வாட் வில் பி த சோர்ஸ் ஐபி. 1.2 வில் பி த சோர்ஸ். 1.2 ஏன்னா சோர்ஸ் ஐபின்றது லேயர் 3 கவரில் இருக்குது. 1.2 டெஸ்டினேஷன் ஐபி என்னது 1.3, பிகாஸ் நான் யாரை பிங் பண்ணுறேன், 1.3 பிங் பண்ணுறேன். ஓகே, இதுக்கப்புறம் ஒரு கவர் இருக்குல்ல, அதுதானே லேயர் 2 கவர். இந்த லேயர் 2 கவர் இருக்கும், இந்த லேயர் 2 கவரை வரைஞ்சிக்கணும். இதுதான் அந்த லேயர் 2 கவர். லேயர் 2. ஓகே, லேயர் 2 கவர். ஸோ லேயர் 2 வந்து என்ன இருக்க போகுது, அஃப்கோர்ஸ் சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் இருக்கும். சோர்ஸ் மேக் அட்ரஸ் என்னதுடா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, இந்த பிசியோட என்ஐசியோட அட்ரஸ் என்னது 5000 ஓகே 5000. அண்ட் இந்த அட்ரஸ் யூனிக்காக இருக்கும். இப்போ என்கிட்ட இருக்க இந்த அட்ரஸ் நீங்கள் பார்க்குறீங்களா, இது என்னோட வயர்டோட என்ஐசியோட அட்ரஸ், இது என்னோட வைஃபோட என்ஐசி அட்ரஸ். இது குளோபலாக உலகத்தில் யார்கிட்டையுமே இருக்காது, என்கிட்ட மட்டும்தான் இருக்கும். தட் ஐடென்டிஃபைஸ் மை என்ஐசி. ஓகே சரி, இப்போ லேயர் 2 வாட் வில் பி த சோர்ஸ் மேக் அட்ரஸ். இப்போ இந்த எக்ஸாம்பிள் என்ன இருக்குது, 5000 all 2. இது சோர்ஸ் மேக் அட்ரஸ் தி சோர்ஸ் மேக் அட்ரஸ். லேயர் 2 இருக்க சோர்ஸ் மேக். டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் என்ன இருக்கும், இந்த டயக்ராம் பார்த்து சொல்லுங்க. தெரியாது, ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு டயக்ராம் உங்களுக்கு முன்னாடி இருக்கு, ஆனால் நீங்கள் இதை பார்த்துட்டு
ஓகே என்னோட டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் தானே, அது வந்து 5000 all 3 அப்படின்னு நீ சொல்லலாம். மேக் சென்ஸ். பட் என்னோட கொஷின் என்னன்னா, இந்த பிசி பாரு, இந்த பாக்கெட்டை இந்த கவரெல்லாம் போடுறதே யாரு? இந்த பிசி தானே போடுறான். அந்த பிசிக்கு எப்படி தெரியும் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் 5000 all 3ன்ட்டு? நீ டயக்ராம் பார்க்குற உனக்கு தெரியுது. இந்த டயக்ராம் நான் உங்ககிட்ட காட்டல, இப்படி காட்டுறேன்னு வச்சுக்கோங்க, இப்படிதான் காட்டுறேன். இப்போ உனக்கு என்ன மட்டும் தான் தெரியுது? இந்த பிசி மட்டும் தான் தெரியுது. இப்போ சொல்கிறேன் பிங் 1.3ன்ட்டு. இப்போ நீ வந்து பேலோட ஃபில் பண்ணுவேன், ஏன்னா பிங் பேலோடில் எப்பவுமே என்ன இருக்க போது, ரேண்டம் டேட்டா. லேயர் 4 கவரும் ஃபில் ஆகிடும். லேயர் 3 கவரில் சோர்ஸ் ஐபி இந்த பிசியோட ஐபிஎஸ், இந்த பிசியோட ஐபிஎஸ் என்னது 1.2, அதை ஃபில் பண்ணிடலாம். டெஸ்டினேஷன் 1.3 அதை ஃபில் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம எங்கே கொடுத்துருக்கோம், பிங் யாரை பிங் பண்ண போகிறோம் 1.3. இப்போ லேயர் 3 கவரும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. லேயர் 2 கவர், லேயர் 2 கவர் என்ன சொல்லியிருக்கேன், சோர்ஸ் மேக் அட்ரஸ். இப்போ உனக்கு என்ன மட்டும் தான் தெரியுது, சோர்ஸ் மேக் அட்ரஸ் 5000 all 2, அது மட்டும் தானே உனக்கு தெரியுது. டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் தெரியலையே. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோ, உனக்கு இந்த டயக்ராம் நான் ஃபுல்லாக காமிச்சாதான் உனக்கு டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் தெரியுது. இதே வந்து நான் ஃபுல்லாக காட்டலாம், உனக்கு டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் என்னன்னு தெரியாது. பட் டெஸ்டினேஷன் ஐபி என்னன்னு தெரியும். பிகாஸ் ஏன் நம்ம கமாண்ட்ல என்ன கொடுத்துருக்கோம், 1.3 கொடுத்துருக்கோம். அப்போ ஜஸ்ட் சி ஃப்ரம் த பிசிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, உனக்கு இந்த டயக்ராம் இருக்குடா, பட் பிசிக்கு என்ன மட்டும் தான் தெரியும், அவன் இங்கே இருக்கான், அது மட்டும் தான் அவனுக்கு தெரியும். அவனுக்கு யார் அந்த பக்கத்தில் இருக்காங்க, அவன் மேக் அட்ரஸ் என்னன்றதுதான் இந்த பிசிக்கு தெரியாது. The point is, இந்த பிசி அவனுக்கு இதெல்லாம் ஃபில் பண்ண முடியும், பட் எதை ஃபில் பண்ண முடியல அவனால, டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் அவனால ஃபில் பண்ண முடியாது. ஓகே, let me undo all these things. ஓகே, டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் ஃபில் பண்ண முடியாது. ஸோ லேயர் 2ல இருக்க அந்த டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ், இந்த கவர் வில் பி கொஷின் மார்க், அவனுக்கு தெரியாது. அப்போ இது இல்லாமல் நம்ம அனுப்ப முடியுமா? இப்போ ஒரு வேளை இந்த இதை ஃபில் பண்ணாமல், இந்த டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் நான் ஃபில் பண்ணாமல் இந்த டேட்டாவை அனுப்பிச்சேன் அப்படின்னா, அப்போ என்ன ஆகும், இந்த ஸ்விட்ச் அதை பார்ப்போம். ஓகே, ஸ்விட்ச் இருக்கான் பார்த்தியா, ஸ்விட்ச் பார்ப்பானா, பார்த்து என்னடா இது இந்த ஃபீல்டே ஃபில் ஆகலை அப்படின்னு சொல்லி அந்த பேக்கெட் என்ன பண்ணுவான், அங்கேயே டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். இப்போ இது கிட்டத்தட்ட எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு லெட்டர் எழுதுறோம், அந்த லெட்டரை வந்து ஃப்ரம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன், ஏன்னா அது ஓன் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். 2ல அவன் பேரை மட்டும் எழுதுறான்னு வச்சுக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பேர் எழுதுறான், ஏதோ ஒரு பேர் எழுதுவோம், ஆலிஸ் அப்படின்னு எழுதிப்போமே. ஆலிஸ்னு மட்டும் பேர் எழுதிட்டு ஆலிஸோட அட்ரஸ் எழுதலை. ஓகே, ஆலிஸ் எங்கே இருக்கான், அவன் எந்த தெருவு எந்த ஊர் எதுவுமே எழுதலை. அப்புறம் வந்து பாடி ஆஃப் த லெட்டர் எழுதிட்டு இதை போய் போஸ்ட் பண்ணிட்டேன். போஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்ப்பாங்க, பார்த்து அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க, என்னடா இவன் பேர் மட்டும் தான் எழுதிருக்கான், அட்ரஸ் எழுதவே இல்லையே. அப்போ இது எங்கே டெலிவரி பண்ணி போஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே ட்ராப் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ கிட்ட அந்த மாதிரி தான் இங்கே நடக்குது. இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோம், நம்ம போட்டது என்னன்னா 1.3க்கு அனுப்பணும்னு போட்டாச்சு. ஆனால் 1.3 எந்த என்ஐசியில் இருக்குது, அது இந்த இவங்கிட்ட இருக்க என்ஐசியில் இருக்குது. அந்த என்ஐசியோட அட்ரஸ் என்னது 5000 all 3, பட் அது யாருக்கு தெரியல, இந்த ஃபர்ஸ்ட் பிசிக்கு தெரியல. ஓகே, அப்போ வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் சிம்பிளி இஸ், இப்போ இந்த இடத்துல இந்த பிசிக்கு டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் தெரியல. அப்போ அந்த லேயர் 2 கவர்ல இருக்க டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் அவனுக்கு தெரியல அப்படின்னா, அவன் என்ன பண்ண முடியாது, இந்த பேக்கெட்டை ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஓகே, இந்த பேக்கெட்டை ஃபார்வர்ட் பண்ணா கூட என்ன ஆகும்னா, இந்த ஸ்விட்ச்லாம் அதை ட்ராப் பண்ணிடுவாங்க, டெலிவர் ஆகாது. இப்போ இது டெலிவர் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும், இந்த டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸை ஃபில் பண்ணணும். இந்த லேயர் 2 கவர்ல இருக்க டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ், சோர்ஸ் மேக் அட்ரஸ் அவன் ஃபில் பண்ணுறான், டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் ஃபில் பண்ணணும். இப்போதான் என்ன நடக்க போகுதுன்னா, ஏஆர்பி அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் என்ன பண்ணுவோம்னா, போயிட்டு யாரடா 1.3 உன் மேக் அட்ரஸை கூட்டுறான்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வரும். அதான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாரு. எஸ், ஸோ இப்போ இது நம்மளோட பிங் பாக்கெட். இப்படி நீங்கள் பார்க்கறது, திஸ் இஸ் ஆர் பிங் பாக்கெட், பிஐஎன்ஜி, இதுதான் பிங் பாக்கெட். இது நம்ம வெளியே அனுப்ப முடியுமா, இப்போ அது பிசிக்குள்ளே தான் இருக்குது. இது வெளியே அனுப்பிச்சனா இங்கே போய் அது ட்ராப் ஆகிடும். அதனால இப்போ என்ன பண்ணுறது, இந்த பிங் பாக்கெட்டை அந்த பிசிக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஏஆர்பி பாக்கெட் அனுப்ப போறேன். ஏஆர்பி யார் அனுப்புறா, இவனே தான் அனுப்ப போறான். அதே பிசி இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டான், கடைசியாக அவனுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு என்ன தெரியல, அவனுக்கு அந்த டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் தெரியல. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஏஆர்பி அனுப்ப போகிறோம். ஏஆர்பி ஒன்றும் இல்லை. அப்போ அவன் என்ன, அந்த சிம்பிள் மெசேஜ் என்னன்னா, இந்த ஏஆர்பி பாக்கெட்டில் who has யார்கிட்ட 1.3 ஐபி இருக்கு, who has 1.3 ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ், ஒரு பாக்கெட் என்ன பண்ண போறான்னா, இங்கேருந்து ப்ராட்காஸ்ட் பண்ண போகிறான். ப்ராட்காஸ்ட்னா என்னடா, எல்லாருக்கும் போகும். அது யாருக்கு போகும், எல்லாருக்கும். யாருக்கு போகுதுன்னா, இப்போ இந்த ஸ்விட்சில் போய் ஸ்விட்சில் இருந்து எல்லாருக்கும் போயிடும். இப்போ இந்த ஸ்விட்சில் யார் கூட கனெக்ட் ஆயிருக்கா, இவங்க 2 பேர் தான் கனெக்ட் ஆயிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின், இந்த மெசேஜ் who has
1.3 ஐபி அட்ரஸ் அப்படின்னா எந்த என்ஐசி கிட்ட 1.3 ஐபி அட்ரஸ் இருக்கும் மேக் அட்ரஸை கொடு அப்படின்றது தான். ஹூ ஹாஸ்ன்றது விச் என்ஐசி ஹாஸ் 1.3 ஐபி அட்ரஸ் அப்படின்றது. விச் என்ஐசி ஹாஸ் காட் 1.3 ஐபி அட்ரஸ். அப்போ எல்லாருக்கும் போகும்போது இவனும் பார்ப்பான் இவனும் பார்ப்பான். இவன் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவானா? ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான். பிகாஸ் ஏன்? இவனோட அந்த ஆர்க் ரிக்வெஸ்ட்ல இருக்க டார்கெட் யாரு? 1.3. பட் இவனோட ஐபி அட்ரஸ் என்னது? 1.4. ஓகே, அப்போ அவனுக்கு தெரியுது இது ப்ராட்காஸ்ட்டு எல்லாருக்கும் போகிற மாதிரி எனக்கும் வந்திருக்கு. இப்போ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? நான் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹில் ட்ராப் தட் பேக்கெட். பிகாஸ் அவன் டார்கெட் கிடையாது. அதே பேக்கெட் இந்த பக்கம் போகுமா? இவனும் அந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணி பார்ப்பானா? ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் பார்க்குறான் ஹூ ஹேஸ் 1.3 ஐபின்னு கேட்குறான். அப்போ இந்த பிசிக்கு தெரியுது நம்ம ஐபி எதுனா 1.3. அப்போ நம்மளோட என்ஐசியோட அட்ரஸ், நம்மளோட மேக் அட்ரஸ் அது யாருக்கும் தேவைப்படுது போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சுக்கிறான். இது இன்னும் இன்ஃபேக்ட் சொல்லணும்னா ஹூ ஹேஸ் 1.3 டெல்லுன்னு இருக்கும். டெல் 1.2. அதாவது யார்கிட்ட 1.3 இருக்கு என்கிட்ட சொல்லுங்கடா, நான் தான் 1.2 அப்படின்னு. இதை கொஞ்சம் வரைஞ்சுக்கிறேன், கொஞ்சம் அழிச்சு வரைஞ்சுக்கிறேன். டெல் 1.2 1.2 கிட்ட சொல்லுங்க யார்கிட்ட 1.3 இருக்கு, 1.8 சொல்லுங்க 1.2 வேணும் அப்படின்றத அந்த மெசேஜ். அது எல்லாருக்கும் போகும்போது இவன் புரிஞ்சுக்கிறான், ஓகே 1.3 நான் தான், என்னோட அட்ரஸ் யாருக்கு, என்னோட மேக் அட்ரஸ் யாருக்கு தேவைப்படுது, 1.2க்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இவன் இப்போ என்ன பண்ணுவானா, இவன் ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுவான். இது இப்போ நம்ம இங்கே அமிச்சோம்ல, திஸ் இஸ் வாட், திஸ் இஸ் ஆர் ரெக்வெஸ்ட். இப்போ நம்ம இவன் ரிப்ளை பண்ண போறோம். இது திஸ் இஸ் பேசிக்கலி கால்ட் அஸ் ஏஆர்பி ரிப்ளை. ஸோ இப்போ என்ன ரிப்ளை பண்ண போறோம்? இவன் இந்த ஆர் ரிப்ளை எப்படி இருக்க போகுதுன்னா 1.3 இஸ் அட் எந்த என்ஐசி கிட்ட இருக்கு, 5000 all 3 அப்படின்ற ஒரு என்ஐசி. அதுதான் என்னோட அட்ரஸ், அது என்கிட்ட, இதுதான் என்னோட மேக் அட்ரஸ், என்கிட்ட தான் வந்து அந்த ஐபி அட்ரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஆர் ரிப்ளை பண்ண போறான். ஆர் ரிப்ளை இங்க இருந்து இங்கே போகணும் இவங்கிட்ட. ஓகே, இப்போ என்ன ஆகுது? இப்போதான் நம்ம பிசிக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, அவன் ஆர்ப் அமைச்சு ப்ராட்காஸ்ட் அமைச்சிருக்கான். யார் கிட்ட 1.3 இருக்கு, 1.2 கிட்ட சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராட்காஸ்ட் பேக்கெட் அமைச்சிருக்கான். அந்த ப்ராட்காஸ்ட் பேக்கெட்டுக்கான ரிப்ளை வந்து 1.3 கிட்ட வந்திருக்கு. அவன் சொல்றான் 1.3 இஸ் அட் வேர், 1.3 இஸ் அட் 5000 all 3 அப்படின்னு. ஓகே, அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இப்போ நம்ம என்ன ஃபில் பண்ண முடியும், இங்கே 5000 all 3 ஃபில் பண்ண முடியும். புரிஞ்சுதா? நான் ரொம்ப பேசிக்காக எடுத்துட்டேன் ஏஆர்பி. உங்களுக்கு யூஸ்வலாக நான் ஏஆர்பி எடுத்தேன்னா அதுக்கே ஒரு 2 hours ஆகும். ஓகே, அது இன்னும் இன்டெப்த்தாக நிறைய பேக்கெட் கேப்சர்லாம் பண்ணி சொல்லி கொடுக்கலாம். டைம் கன்ஸ்ட்ரைன் எங்கள் பேட்சில். ஸோ அதனால் என்னால் ஃபுல்லாக எதுவும் சொல்ல முடியாது. ஐம் ரெசிஸ்டிங் மை செல்ஃப். நிறைய நான் ஒரு டாபிக்ல என்ட்ரு ஆகிட்டோன்னா அதை சொல்லி முடிச்சிடணும். அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னா அதுவே பெருசாக போயிடும். அதனால நானே நம்பர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதெல்லாம் தேவையில்லைன்ட்டு. சரி, ஓகே. எனவே ஆர் ரிப்ளை வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிங் அனுப்ப ட்ரை பண்ணுவோம். பிங் அனுப்ப ட்ரை பண்ணுறப்போ நமக்கு என்ன இல்லை, டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் நமக்கு தெரியல. அந்த லேயர் 2 கவரை நம்மளால ஃபில் பண்ண முடியல. அதை ஃபில் பண்ண முடியாமல் அந்த அந்த பிங் பாக்கெட்டை வெளியே அனுப்ப முடியாது. அதனால நம்ம முன்னாடி என்ன பண்ணுறோம், அது வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடியே ஏஆர்பி அமைச்சு ப்ராட்காஸ்ட் பண்ணி எல்லாருக்கிட்டையுமே அந்த அந்த ஆர்ப் ரெக்வெஸ்ட் போகிற மாதிரி பண்ணிட்டு அதில் ஒரு பிசி இருப்பான். அந்த பிசி மட்டும் என்ன சொல்லுவான், அவன் தான் 1.3 இருப்பான், அவன் மட்டும் என்ன இதான் என் மேக் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுவான். அந்த ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறமா அந்த டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸை ஃபில் பண்ணி இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பிங் ரெக்வெஸ்ட்டை இப்போதான் பிங் ரிக்வெஸ்ட் பாக்கெட்டு வெளியவே போகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வெளியே போகுது பிங் ரிக்வெஸ்ட். அதுக்கப்புறமா அது இங்கே போகும். அண்ட் தென் இப்போ ரிப்ளை வருது, திருப்பி ரிப்ளை வந்துருச்சு. இப்போ தானே நீங்கள் பார்க்குற ரிப்ளை நடக்குது. அப்போ நீங்கள் வந்து சிம்பிளாக பிங்குன்னு அடிச்சிடுறீங்க. பட் நீங்கள் பிங் போகிறதுக்கு முன்னாடி என்ன ஃபஸ்ட்டு வெளியே போகுது, ஆர்ப் ரிக்வெஸ்ட் போகுது. எதுக்காக போகுது? மேக் அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. மேக் அட்ரஸை கண்டுபிடிச்சக்கு அப்புறமா தான் என்ன அது பிங் பாக்கெட் போகுது. ஓகே, ஆனால் இதில் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ இவன் ஆர்ப் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிட்டாங்க, அனுப்பிச்சு இவன் மேக் அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டானா, கண்டுபிடிச்சா என்ன ஆகும்னா இந்த பிசி ஆர்ப் கேஷ்னு ஒன்று இருக்கு, அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பான். ஏன்னா இப்போ நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம்ல, நம்ம ஆர்ப் கேஷ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ தட் திருப்பி 1.3 பிங் பண்ணோம்னா திருப்பி ஆர்ப் பண்ணி மேக் அட்ரஸ் கண்டுபிடிக்க தேவையில்லை. ஆர்ப் கேஷ்ல நான் கண்டுபிடிச்ச 1.3யோட மேக் அட்ரஸ் என்னது, 5000 all 3 அப்படின்னு சொல்லிட்டு அதை நோட் பண்ணி வச்சுப்போம். ஓகே, அது கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஆர்ப் கேஷ்ல இருக்கும். ஸோ அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள எப்பெல்லாம் திருப்பி 1.3க்கு பேச போறியோ அப்போ எல்லாமே என்ன ஆகும், ஆர்ப் கேஷ்ல இருந்து அந்த ஃபீல்டு எடுத்து இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஏஆர்பி பண்ண தேவையில்லை. யூ காட் ஐடியா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பிங் பண்ணுறப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு யார் என்னன்னே தெரியாது, அதனால ஏஆர்பி பண்ணி அவன் மேக் அட்ரஸை கண்டுபிடிச்சு
கண்டுபிடிச்ச அப்புறம் அதை ஆர்க் கேஷ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தட்டை திருப்பி அவனுக்கு நான் பிங் பண்ணணும் போது ஆர்க் கேஷ்லேருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கேட்சின்னு சொல்லுவாங்க சில பேர் கேஷ்னு சொல்லுவாங்க. கேஷ்னா ஒரு டெம்பரவரி மெமரி, அவ்வளோதான். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ரொம்ப டயர்டாக வேறு இருக்கேன். ஓகே, ஸோ ரொம்ப ஒரு 2-3 minutes I will finish it guys. What I'm going to do next is packet capture பண்ணி பார்க்கலாம். That's a wonderful thing. Packet capture. Wireshark யூஸ் பண்ணி இந்த பேக்கெட்டை கேப்சர் பண்ணி இப்போ நான் என்னெல்லாம் சொன்னோன்னா அதெல்லாம் உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஓகே, அண்ட் நெட்ஒர்க்கிங்கை நீங்கள் பேசிக்காக தான் படிக்கிறீங்க பூட் கேம்பில். நெட்ஒர்க்கிங்கை இன்னும் இன்டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இந்த பேக்கெட் கேப்சர்ஸ்லாம் ரொம்ப நல்லா டெப்த்தாக படிக்கணும். இப்போ இண்டஸ்ட்ரியல் இன்டர்வியூஸ்லாம் வந்து எதிர்பார்க்கும்போது திஸ் இஸ் வாட் தே எக்ஸ்பெக்ட். ஓகே, யூனோ பேக்கெட் கேப்சர் லெவலில் அந்த பையனுக்கு நாலேஜ் இருக்கா இல்லையா, இன்டெப்த்தாக இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, I'll start all the devices here guys. இல்லை இந்த டிவைஸ் வைக்க மட்டும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லா மிஷினுக்கும் ஐபி அசைன் பண்ணிடுறேன். இது ஐபி அசைன் ஆகலை, எதுக்கும் ஐபி அசைன் பண்ணலாம். மேக் அட்ரஸ் இருக்கு, ரைட். அண்ட் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், நம்ம பிசிக்கு ஐபி யார் அசைன் பண்ணுறதா? நம்ம தான் அசைன் பண்ணுறோம், மைசெல்ஃப். ஸோ இப்போ என் பிசிக்கு நான் வந்து ஐபி அசைன் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி இப்போ மேக் யார் அசைன் பண்ணுவா? மேக் அட்ரஸ் யார் என் பிசிக்கு அசைன் பண்ணுறா? இப்போ என் பிசிக்கு ஒரு மேக் அட்ரஸ் இருக்குன்னு காமிச்சல, இங்கே யார் அசைன் பண்ணா? யாருன்னா என்னோட என்ஐசியை மேனுஃபேக்சர் பண்ணுது. ஓகே, சிம்பிள் கான்செப்ட் தான். உன்னோட ஃபோனில் இருக்க வேண்டிய சிம் கார்டோட நம்பரை நீ சூஸ் பண்ணலாம். ஃபோனில் என்ன சிம் போடுறியோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சிம் கார்டோட நம்பர் இருக்கும், ஃபோன் நம்பர்னு சொல்லுவோம். அது அடுத்த ஐஎம்இஐ நம்பரை யார் டிசைட் பண்ணுறா? நீ கிடையாதுல, அது யார் டிசைட் பண்ணுறா? அதை வந்து அந்த ஃபோனை மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த வெண்டார். அதே மாதிரி என்னோட என்ஐசியை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி இப்போ பற்றி அவனை தான் வெண்டார்னு கால் பண்ணுவோம். அந்த வெண்டார் என்ன பண்ணுவான்னா அவன் தான் இந்த என்ஐசியோட அட்ரஸ், மேக் அட்ரஸை டிசைட் பண்ணுவான். இப்போ சிம்பிளாக என்ன பண்ணலாம், இந்த மேக் அட்ரஸை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு என்னோட லேப்டாப்போட என்ஐசியை மேனுஃபேக்சர் பண்ணது யார் அப்படின்றத நான் சிம்பிளாக டிஸ்கஸ் பண்ணலாம். மேக் வெண்டார்னு போட்டோன்னா நீ வந்து உன் மேக் அட்ரஸ் கொடுத்தனா அது யார் அதோட மேனுஃபேக்சர்னு காட்டிடும். ஓகே, ஸோ இந்த வந்து ஹெச்பி தான் என்னோட வயர்ட் மேக் அட்ரஸை வயர்ட் என்ஐசியை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. என்னோட வைஃபை என்ஐசி யாருன்னு பார்க்கலாம். இல்லை ஹெச்பியாக இருக்கலாம், இல்லை ஹெச்பி இல்லாமல் கூட இருக்கலாம். இன்டெல். ஓகே, இப்போ என்னோட கேஸ் பார்த்தீங்கன்னா நான் ஹெச்பி லேப்டாப் தான் யூஸ் பண்ணுறேன். என்னோட என்ஐசி வயர்ட் என்ஐசி ஹெச்பி பண்ணியிருக்காங்க. ஆனால் வயர்லெஸ் என்ஐசி பண்ண கம்பெனி யார்? இன்டெல். ஓகே, இன்னும் மேக் அட்ரஸில் சொல்கிறதுக்கே நிறைய இருக்குதா. இது வந்து ஃபஸ்ட்டு 6 கேரக்டர்ஸு, அப்புறம் அடுத்த 6 கேரக்டர்ஸ்னு நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. பட் அகெயின் நான் இப்போது கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக இதில் எடுக்க ஆரம்பிச்சேன்னா பின்னாடி டாபிக்ஸ் கவர் பண்ணுறதுக்கு எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் 15 days செஷன். 13 days தான் இனிஷியலாக நான் பிளான் பண்ணேன். அண்ட் ஃபைனலி எக்ஸ்டெண்டட் டு 15 days. 15 daysக்குள்ளே ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் மேக்ஸிமம். ஸோ அதனால் மேக் அட்ரஸ் பற்றி பெருசாக ஐ டென்ட் டிஸ்கஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 6 கேரக்டர், செகண்ட் 6 கேரக்டர் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இக்னோர் பண்ணிக்கலாம். We don't want really those things. Okay, so what we simply understood right now, நம்ம எப்போல்லாம் ஒரு பேக்கெட் சென்ட் பண்ணுறோமோ அப்போ நமக்கு என்ன அட்ரஸ் தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறப்போ என்ன தெரியாது, டெஸ்டினேஷன் அட்ரஸ் தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏஆர்பி பண்ணி அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த ஃபீல்டில் ஃபில் பண்ணிப்போம். ஆனால் அதை கண்டுபிடிச்சப்பறம் அது எதுலையும் ஸ்டோர் பண்ணிப்போம், ஆர்க் கேஷில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். ஓகே, டன். ஸோ எஸ், நம்ம என்ன பண்ணலாம், எல்லா பிசிக்கும் ஐபி சென்ட் பண்ணிட்டு 2 minutes முடிச்சிடுறேன். SH iPhone SH 192.168.1.2 255.255.255.0 168.1.1 gateway 1.1 DNS server தேவையில்லை, NT விட்டுருந்து. ஆனால் இந்த பிசிக்கு போய்ட்டு ஐபி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். SH iPhone SH 192.168.1.2 255.255.0 168.1 DNS MT விட்டுருந்து. லாஸ்ட் பிசி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். SH 168.1.4. ஓகே, ரைட். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா I'm just going to go basically and then make Wireshark. அண்ட் Wireshark பற்றி சின்னதாக ஒரு 1 minute சொல்லணும்னா இட்ஸ் அ வண்டர்ஃபுல் அப்ளிகேஷன். உங்கள் பிசியிலேருந்து என்ன பேக்கெட்டை போதோ அந்த பேக்கெட்டை கேப்சர் பண்ணி காட்டும். இட்ஸ் பேசிக்லி பேக்கெட் கேப்சர் அப்ளிகேஷன். ஸோ இப்போ நம்ம பேக்கெட்னு பேசுகிறோம், நெட்ஒர்க்கிங் இதான பேக்கெட்னு சொல்கிறேன். அதில் பேலோட் இருக்குது, லேயர் 4 இருக்குது, லேயர் 3 இருக்குது, லேயர் 2 இருக்குது, எல்லாம் நான் சொல்கிறேன்ல. அந்த பேக்கெட்டை கேப்சர் பண்ணி உண்மையாகவே பார்க்கலாம் அதுக்குள்ளே எக்ஸாக்டாக என்ன இருக்குது அப்படின்றது. ஓகே, அண்ட் என்னோட ஆக்சுவல் சீசனே கிளாஸஸில் நான் நிறைய இடத்துல Wireshark பேக்கெட் கேப்சர்ஸ் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் இட்ஸ் பிக் கோர்ஸ். இங்கே வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் I'm going to use it. So the first time I'm just using the packet capture in front of you guys.
திஸ் ஏஆர்பி கான்செப்ட். ஓகே, சரி, ரைட் கிளிக் பண்ணுறேன். இந்த பீஸ் இருந்து என்ன டேட்டா வெளியே போகுதுன்றதை கேப்சர் பண்ண போகுது. ஸோ தட் நமக்கு தெரியும் பிங்கு போதா ஆர்க்கு போதா என்னன்றது தான். ரைட் கிளிக் பண்ணுறேன், கேப்சர் கொடுக்குறேன், இந்த இதை கிளிக் பண்ணுறேன். அண்ட் வயர்ஷார்க் பேக்கெட் கேப்சர் வந்து உங்களுக்கும் ஆக்சஸ் இருக்குது. அதுக்கு சில செட்டிங்ஸ் தான் நீங்கள் பண்ணணும். அதனால அதெல்லாம் இப்போ பேசல, ஃப்ரீ அவுட்ருங்க. நீங்கள் பேக்கெட் கேப்சர் பண்ணால் வராது, பட் எப்படி வர வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன், டோன்ட் வரி. ஓகே, சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா இதுதான் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஏஆர்பி பேக்கெட்டையும் இல்லைன்னா ஐசிஎம்பி பேக்கெட். ஐசிஎம்பின்றது இட்ஸ் நத்திங் பட் நம்ம டிசிபி யூடிபி பார்த்தோம்ல, டிசிபி யூடிபி அது ப்ரோட்டோகால். அதே மாதிரி ஐசிஎம்பின்றது இட்ஸ் அ ப்ரோட்டோகால் that all the ping packets will be using. So pingல என்ன ப்ரோட்டோகால் இருக்குன்னா டிசிபி யூடிபி இருக்காது, ஐசிஎம்பி தான் இருக்கும். ஓகே, ஸோ எஸ், அதனால நான் ஐசிஎம்பின்னு ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ தட் ஐ கேன் சி த பிங் பேக்கெட்ஸ் அண்ட் ஆர் பேக்கெட்ஸை பார்க்கறதுக்கு ஆர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ ஃபில்டர் பண்ணுறேன், ஃபில்டர் பண்ணி அதை மட்டும் காட்டுங்கன்னு சொல்லுவேன். ஃபைன். ஸோ வில் ஜஸ்ட் கோ வித் திஸ் ஃபர்ஸ்ட் பிசி. தான் ஃபர்ஸ்ட் பிசியாக நல்லா பார்த்துக்கோங்க. பிங் பண்ணுறேன் 192.168.1.3. ஸ்டாப் பண்ணிடலாமா? ஓகே, கண்ட்ரோல் ஸ்டாப் பண்ணிட்டு சரி, நல்லா நோட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நான் பிங் பண்ணுறப்போ அந்த பிங் ரிப்ளை எனக்கு வரதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குடா? 3.216 ms மில்லி செகண்ட். அடுத்த பிங்லாம் வர்றதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? 1.6 1.9 அரௌண்ட் 2 செகண்ட்ஸ் கிட்ட, 2 தான். ஏன் ஃபஸ்ட்டு பேக்கெட் மட்டும் 3.2 போச்சு, மற்றதெல்லாம் ஏன் 1.5 வந்துச்சு? ஏன்னா நீ ஃபஸ்ட்டு பிங் பண்ணுறப்போ உனக்கு என்ன தெரிஞ்சிருக்காது. இதான் நீ அனுப்ப நினச்ச ஃபஸ்ட்டு பிங். அந்த ஃபஸ்ட்டு பிங்கில் உனக்கு என்ன தெரியல, மேக் அட்ரஸ் தெரியாதுல்ல. அப்போ என்ன பண்ண, மேக் அட்ரஸ் கண்டுபிடிச்சல, அப்போ தான் இங்கே போயிருப்பார் ஒரு பேக்கெட்டு. அவன் சொல்கிறான் ஹூ ஹேஸ் 1.3 டெல் 1.2 ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா 1.3 ரிப்ளை பண்ணியிருக்கான். நான் அதனால் 1.3 1.3 இஸ் அட் வேர் 5000 all 3. அப்போ இது தெரிஞ்சக்கப்புறம் தான் பிங் பேக்கெட் போயிருக்கு. இப்போ நான் பிங் பேக்கெட் ஹைலைட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, நல்லா பாரு, லேயர் 2 கவரில் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் என்ன இருக்குது? 5000 all 3. இது எப்படி தெரிஞ்சது? இது எப்படி தெரிஞ்சதுன்னா முன்னாடி இருக்க பேக்கெட்டோட ரிப்ளைல இருந்தா இது தெரிஞ்சிருக்கு. கிளியர்? இது சோர்ஸ் மேக், இது டெஸ்டினேஷன் மேக், இது லேயர் 2 கவர், இது லேயர் 3 கவர். இந்த லேயர் 3 கவர்ல நிறைய இருக்கு பாரு. ப்ரோட்டோகால் நான் சொன்ன மாதிரி ஐசிஎம்பி ப்ரோட்டோகால் இருக்கு, சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி, அண்ட் தென் டிடிஎல் நிறைய இதுலயும் இருக்கு. கரெக்டா? அண்ட் தென் அகைன் இது எக்ஸ்பேண்ட். இப்போ இதுதான் லேயர் 2 கவர், இது லேயர் 3 கவர், அண்ட் இது லேயர் 4 கவர். இன்ஃபேக்ட் ஐசிஎம்பி லேயர் 4 கவர் வராது, பட் அது இப்போதைக்கு வச்சுக்கோங்களேன், இதான் லேயர் 4 கவர்னு. பட் ஐசிஎம்பியில் லேயர் 4 கவர் இல்லை. பட் எனிவே கேன் ஜஸ்ட் சிம்பிளி திங்க் லைக் திஸ். அண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், இதுதான் என் டேட்டா. இந்த டேட்டா என்னவா இருக்குது? ரேண்டமாக இருக்குது. ஸோ இதான் ரேண்டம் டேட்டா. அதுக்கு மேலே ஐசிஎம்பி கவரு, அதுக்கு மேலே லேயர் 3 கவரு, அதுக்கு மேலே லேயர் 2 கவர். ஓகே, சரி. ஸோ நல்லா பார்த்துப்போ ஃபஸ்ட்டு ஏஆர்பி போயிருக்கு, அதுக்கப்புறம் ஏஆர்பியோட ரிப்ளை வந்து ஆர்ப் ரிக்வெஸ்ட், ஆர்ப் ரிப்ளை, அதுக்கப்புறம் தான் பிங்கு போயிருக்கு. ஓகே, இந்த பிங்கு ரிப்ளை வந்ததுக்கப்புறமா அடுத்த பிங்குக்கு ஏன் வந்து ஏஆர்பி திருப்பி நடக்கல? பிங் ரிக்வெஸ்ட், பிங் ரிப்ளை வந்துச்சு. அடுத்த ஏஆர்பிக்கு ஏன் பிங் நடக்கும், அடுத்த பிங்குக்கு ஏன் ஏஆர்பி நடக்கல? பிகாஸ் ஆர்ப் கேஷ்ல என்ன ஆச்சு, இவன் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டான். இப்போ நான் ஆர்ப் கேஷ் பார்த்தேன்னா ஆர்ப் -a கொடுத்து 1.2 பிசி நீ யாரோட மேக் அட்ரஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னு நான் கேட்டேன்னா அவன் சொல்றான் நான் 1.3 மேக் அட்ரஸ் ஸ்டோர் பண்ணிட்டேன். அதோட மேக் அட்ரஸ் என்ன? 5000 all 3. இது முன்னாடி தெரியாமல் இருந்தது, ஆர்ப் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஆர்ப் பண்ணதுக்கு தான் இனிஷியலாக கொஞ்சம் டைமும் ஆச்சு. ஓகே, சரி. அதே மாதிரி ஃபைனலாக இப்போ இந்த பிசி எடுத்து பார்த்தோம்னா, இப்போ 1.3 பிசி எடுத்து பார்த்தோம்னா அவனோட ஆர்ப் டேபிள், அவனோட ஆர்ப் கேஷ், ஆர்ப் -a கொடுத்தனா அவனுக்கு யாரை பற்றி தெரிஞ்சிருக்கு? 1.2 மேக் அட்ரஸ் என்னன்னு அவன் தெரிஞ்சுட்டான். பிகாஸ் கம்யூனிகேஷன் ஆல்ரெடி நடந்துருச்சுல. 1.3க்கு 1.2க்கு 1.3 மேக் அட்ரஸ் தெரிஞ்சிருச்சு, 1.3க்கு 1.2 மேக் அட்ரஸ் தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஏன்னா ரெண்டு பேருமே கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க, ஆர்ப்லாம் நடந்துருச்சு. ஸோ தே ஹேவ் தேர் ஆர்ப் டேபிள் அப்டேட்டட். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது சேம் நெட்வொர்க் ஏஆர்பி. I'll finish it here. சேம் நெட்வொர்க். இப்போ நான் வந்து ஏஆர்பி பண்ணது ஒரே நெட்வொர்க் உள்ள, என் நெட்வொர்க் உள்ள 1.2லேருந்து 1.3க்கு பண்ணேன். ஓகே, 1.2 to 1.3 ஒரே நெட்வொர்க்ல. இதே டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒர்க் ஆகும். மேபி அதை டுமாரோ வில் ட்ரை டு சி. ஓகே, ஸோ சேம் நெட்வொர்க் ஏஆர்பி இஸ். ஓகே, ஸோ வில் ஃபினிஷ் இட் ப்ளீஸ். See you guys tomorrow. Thank you. Bye.